Krishna, Krishna Krishna, Hare Rama, Hare Rama, Rama Rama, Krishna, Krishna, Krishna Krishna. Papita Mataji வரலை. Hare Krishna. சரி, நம்ம ஒரு சின்ன மங்களாச்சாரம் ஆரம்பிச்சிடலாம். வரும்போது பாத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனேய சலாகயே சக்ஷமுஸ்வே குருவே நமக. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷினம் ஸ்தாபினம் யன பூதலே ஸ்வயம் ரூபக தாமாயம் ததா சிவபாசிகம். हे कृष्णा करुण सिंधे दीन बंदे जगत्पदे राधा कांता नमस्ते अतहांचन गौरांगी राधे वृंदानेश्वरी आनो सुदेवी प्रियमाने हरि प्रिय वांच कल्पतराय कृप सिंधु ये बस अज्ञाना भावनीये वैष्णवयो नमो नमः. जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे. हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे. हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे. हरे राम 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 हरे हरे. ओम हरे कृष्णा. வந்தூருக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகான அத்தியாயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். முதல் அத்தியாயமே ரொம்ப அழகா படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம 15 வரைக்கும் நேற்று நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு அதை கண்டினியூயா நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா. இவர் நம்மளுடைய பிரபுஜி, இவரு நம்ம கோவிலோட பிரசிடென்ட், இவரு தலைவரா இருக்கார். ஹரே கிருஷ்ணா. சரி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. हरे राम 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 हरे हरे. हरे கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப நாம பாத்தீங்கன்னா 16, 17, 18 இந்த பதம் மூலியமாக நாம பார்க்க போறோம். போன ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா யார் யாரு 8 சங்கு ஊதனாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா அதுல பகவான் 8 சங்கு ஊதனார். அதுக்கப்புறம் அர்ஜுன் வேத தந்தன் சங்கு ஊதனார். அதுக்கப்புறம் பீமன் பாத்தீங்கன்னா பவுண்டரகம் அவர் சங்கு எடுத்து ஊதினார். இப்ப இன்னும் 3 பேர் இன்னும் சங்கு எடுத்து ஊத வேண்டியது, மொத்தம் 6 பேர் இல்லைங்களா? சரி, இந்த ஸ்லோகத்தோடைய நாம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 16, 17, 18 என்ன சொல்றதுன்னா, இது யாராவது ஸ்லோகம் படிக்கிறவங்க விருப்பம் தான் ஸ்லோகம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒண்ணு மாதாஜிலாம் யாரும் வரல. ஸ்லோகம் படிக்கிற யாராவது விருப்பம் இருந்தா ஸ்லோகம் படிக்கலாம். 16, 17, 18 படிக்கிறேன். படிங்க மாதாஜி. 16, 17, 18. ஆமா மாதாஜி. आनंद विजयं राजा कुन्दी पुत्रो युधिष्ठिरः नहुल सहदेवश्च सुघोषमणिपुष्पगौ कास्यश्च परमेश्वासः सिगण्डी च महारथः दृष्टद्युम्नो विराटश्च सात्यकिशाबराजितः त्रिपदो द्रौपदेयाश्च सर्वसपृथिवीपते सौभद्रश्च महाबाहुः संगान तत्मु पृथक पृथक. हरे कृष्णा प्रभुजी. ஹரிபோல் மாதாஜி, ஹரிபோல். ரொம்ப அழகா படிச்சீங்க மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லப்படத்தாம் அது பாத்தீங்கன்னா, குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டர் ஆனந்த விஜயம் எனும் சங்கையும், நகுலனும் சகாதேவனும் மணியை புஷ்பகம் என்னும் சங்கையும் முழங்கினர். பெரும் வில்லாளியான காசிராஜன், பெரும் வீரனான சிகண்டி, விஷ்ணுதூபன் அதாவது விராடன்,
வெள்ளிமில்லாத சத்தியோகின்னு சொல்லப்படுது. துருபதன், திரௌபதியோட புதல்வர்கள் மற்றும் மாவீரனான சுபத்திரையின் மகனை பெற்ற போன்ற பலரும் மத சங்கங்களை முழங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மன்னர்கிட்ட யார் சொல்றா? ஹரே கிருஷ்ணா. நேற்று நம்ம படிச்சோம். இந்த இது வரைக்கும் இந்த ஸ்லோகத்து வரைக்கும் யார் படிச்சாங்க? ஞாபகம் இருக்குங்களா? சஞ்சயன் இல்லைங்களா? இரண்டாவது பதத்திலிருந்து இது வரைக்குமே சஞ்சயன் தான் பேசிட்டு இருக்கார். மன்னரே அப்படின்றார். யாருகிட்ட சொல்றார்? திருதராஷ்டிரர் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இப்போ நமக்கு என்ன விளக்கம் இதுல இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, தெய்வீகமான சங்குகள், பகவானுடைய சங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகமான சங்கு. அது அவரோட பகவானோட சங்கு பத்தி ஒரு சின்ன ஒரு புராணம் மட்டும் நான் ஆன் பண்ணலையா வீடியோ? ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய சங்குநாதம் அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பாஞ்சிதனன் சொல்லப்படுது. சங்கு பலராம் ஐயாவும் பகவானும் என்ன பண்றாங்க? ஒரு குரு கிட்ட இருந்து பயிற்சி பண்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பகவானோட குரு, அது 2 பேருமே குரு வந்து சாந்தபின்னு சொல்லிட்டு ஒரு குருவோட பேர் அது. அத குருகிட்ட எல்லா கலையும் கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டு அங்கிருந்து விடைபெறும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. குருவும் சரி, குருவோட மனைவியும் சரி. அவங்க 2 பேரும் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, என்ன ஆச்சு? 2 பேருமே டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்க. இல்ல ஏதோ நடந்திருக்கு, சொல்லுங்க, விபரமா சொல்லுங்க அப்படின்றாங்க 2 பேருமே. உடனே அப்பதான் வந்து குருவோட மாதாஜி சொல்றாங்க, நம்ம குருவோட மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுடைய ஒரே பையனை தூக்கி போயிட்டான், ஒரு அசுரன் தூக்கி போயிட்டான் அப்படின்னு கேக்குறான் சொல்றாங்க. அப்படியா? எந்த அசுரன் இது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேக்குறாரு. பஞ்சஜன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து எல்லா எங்க எங்க குழந்தைய எடுத்து போயிட்டான், அதுல ஊர்ல இருக்கிற குழந்தையெல்லாம் தூக்கி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றான்னா அதை தூக்கி போயிட்டு ஒரு அதாவது ஒரு ரொம்ப ஒரு கடல் மாதிரி ஒரு தண்ணி நீர் உள்ள போய் நீர் உள்ள போய் அடியில போய் எல்லாரையும் மறைச்சு வச்சிருக்கான் அந்த அசூரன். பகவான் அங்க போய் கொண்டு போய் அவனை அவனை வந்து வதம் பண்ணிட்டு அந்த வதம் சொல்றதோட வதம் பண்ணல, அவனை அடிச்சு இது பண்றது சித்திரவதை அந்த இது எல்லாரையும் குழந்தையெல்லாம் கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஒரு சங்கு இருக்கு. யாருகிட்ட? அந்த அசுரன் கிட்ட. அருமையா ரொம்ப பிரசித்தி பெற்ற சங்கு அது. அதான் வந்து பஞ்ச பஞ்சதானன்னு சொல்லப்படுது. அந்த அரக்கன் வந்து என்ன பண்றான்? அந்த சங்கை வந்து பகவான் கிட்ட ஒப்படைக்கிறான். ரொம்ப அழகா வந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. அந்த பகவானுடைய சங்கு இது. சோ அவனுடைய பேரும் அதுதான். அப்போ அவன் வந்து பகவான் கிட்ட முறையிடுறான். இந்த சங்கு வந்து இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சங்குநாதம் இருக்கும் போதெல்லாம் என்னுடைய ஞாபகம் வரணும். அதாவது அவன் யாரு என்னன்றது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காகவே அந்த சங்கை வந்து பகவான்கிட்ட கொடுத்தான். பகவானும் அதை அழகா வாங்கிக்கிறார். வாங்கிக்கிட்டு அவன் பேர், அதாவது பாத்தீங்கன்னா அவன் பேர் உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா சகாசூரன் சொல்லுவாங்க. அவருடைய அரக்கன் பேர் வந்து சகாசூரன். சோ அதனால என்ன பண்ண இந்த சங்கு பகவானுடைய சங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமம் வந்தது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அதுக்கப்புறமா அவரை முக்தி அடைகிறான். அந்த அசுரன் வந்து முக்தி அடைகிறான். அதனாலதான் இந்த சங்கோட பிரசித்தியும் என்ன பண்ண, ஒரு அசுரன் கிட்ட இருந்து வந்த சங்காதா இருந்தாலும் அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா அவன் மனம் திருந்தி இந்த சங்கு நீங்க எடுத்து ஊதும் போதெல்லாம் ஜெயமா இருக்கணும் அப்படின்றத அவன் வந்து வராங்க. எப்படி குரு மகாராஜா எப்படி அந்த இடத்துக்கு வந்து சத்தியலோகத்துல இருக்கும்போது வந்து சத்திய யுகத்துல இருக்கும்போது அந்த இடம் வந்து யாரெல்லாம் முக்தி அந்த இடத்துல இறக்குறாங்களோ இல்ல பூஜை பண்றாங்களோ இல்ல புண்ணிய காரியங்கள் செய்யறாங்களோ அதெல்லாம் முக்தி அடையணும்னு சொல்லிட்டு வரம் வாங்கிக்காம அதே மாதிரி இந்த சகாசூரன் வந்து வரம் வாங்கியிருக்கான். அதனால்தான் அந்த நாமம் அவருக்கு அந்த கொடுத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாமம் இருக்கு. ஒரு ஒரு சங்குக்கு எல்லாருக்குமே இல்லைங்களா? சங்க பத்தி இன்னும் விரிவா படிக்கலாம். எல்லா சங்கு பத்தியும். சரி, தெய்வீகமான சங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பஞ்சனம். அதுவே அர்ஜுனன் வந்து வேத தந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. யுதிஷ்ட மகாராஜாவுக்கு வந்து ஆனந்த விஜயம் சொல்லப்படுது. பீமனுக்கு வந்து இது பவுண்டரகம் அப்படி பவுண்டரம் சொல்லப்படுது. நகுலனுக்கு சுகேசம், அதாவது மணி புஷ்பகம் வந்து சகாதேவனுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த சங்குநாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்ப நான் பகவானுடைய சங்குநாதத்தை பத்தி சொன்னேன். இன்னும் அதை பத்தி நான் இன்னும் விரிவா நம்ம அதை படிப்போம், பின்னாடி படிப்போம். ஹரே கிருஷ்ணா.
சரி. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு நாமங்கள் இருக்கும். இப்ப வந்து குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே இருக்கும். பெரும்பாலும் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல முதல்ல அப்படிதான் இருக்கும். என்ன பண்ணோம், கையில ஒரு டோக்கன் கட்டி விட்டுருவாங்க குழந்தைக்கு. ஏன்னா குழந்தை மாறக்கூடாது இல்லையா? அது மாரி ஒரு டோக்கன் கட்டி விட்டுருவாங்க. நம்பர் மாரி. அப்பல்லாம் இப்பல்லாம் வந்து நம்பர். அதுக்கப்புறமா தான் நாம என்ன பண்றோம், அந்த நம்பர் வச்சு தான் நாம வந்து இந்த நம்பரு, இந்த பெட்ல இந்த நம்பர் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்ல எழுதுவாங்க. அதுக்கப்புறமா நாம நாமம் வைக்கிறோம். நம்மளுடைய ஏதோ ஒரு பேரு வைக்கிறோம் நாம. ஆனா, அந்த காலத்துல வந்துங்கன்னா, அந்த சங்கு தான். அவங்கவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு சங்கு வச்சுருவாங்க. இந்த குழந்தை பிறக்குதுன்னா, அந்த சங்கு பேர் வச்சுருவாங்க. ஒரு சங்கு பேர் வைப்பாங்களாம் அந்த காலத்துல. அது ரொம்ப அழகான பேரா வைப்பாங்க. அத செலக்ட் பண்ணி அந்த சங்கு வைக்கும். அத வச்சு தான் அவங்க அதுக்கப்புறமா தான் கோத்திரம் வந்தது. கோத்திரம் சொல்றது இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப அந்த காலத்துல உள்ளது. ஆனா இப்போ உள்ளது பாருங்க, இந்த நம்பர் தான். நம்பர வச்சு நாம சொல்லப்படுறது. இல்லைங்களா? நம்ம கலாச்சாரம் மாறிடுச்சு இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி 19வது பதம் என்ன சொல்லுது? அப்படி பார்ப்போமா? ஹரே கிருஷ்ண மெத்தட். யாராவது படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? படிக்கலாம். 19 பிரபுஜி 19. ஹரே கிருஷ்ண பிரபு सघोषोदार्धराष्ट्राणां हृदयानि व्यदारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलोऽप्यनुनादयन् हरे कृष्ण ஹரே கிருஷ்ண மெத்தட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த பதம் வந்து என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, பல்வேறு சங்க ஒலிகளின் முழக்கம் பேரொலியாக எழுந்து பூமி வானம் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராசரின் மகன்களும் மகனுடைய இதயங்களும் சிதறி போயின. இப்ப நம்ம முன்னாடி என்ன படிச்சோம்? 6 விதமான சங்கு நாதங்களை கேட்டோம். இல்லைங்களா? பகவானோட சேர்த்து 6. சோ அந்த 6 சங்கு ஒலிகள் பாத்தீங்கன்னா, அவ்வளோ இது. இப்ப பகவானுடைய சங்கு நாதங்கள் எப்பெல்லாம் ஒலிக்குதோ அசுர பலம் இருக்கும். அசுர பலம் இருக்கும். 2வது வந்து ஜெயம். அதாவது அசுரத்தன்மை உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒலி கேட்கும் போதே வந்து பயம் ஏற்படும். ஒரு மாரி பயம் ஏற்படும். அதே பகவானுடைய அனுகிரகத்தோட, பகவானை மையப்படுத்தி அவன் செயல்படும் போது, பக்தி பரவசத்தோட அந்த சங்குநாதம் கேட்டான்னா, அவ்வளவு ஆனந்தம் அடைவான். இதுதான் அந்த குவாலிட்டியே. இப்ப நாமெல்லாம் பார்க்கிறோம். இப்ப நெத்தியில திலகம் இட்டிருக்கோம். பகவானுடைய திலகம் இட்டிருக்கோம். கண்டி மாலை போட்டிருக்கோம். இப்ப நம்ம ரோட்ல போனா என்ன பண்ணுவாங்க எல்லாருமே? நம்மளே கும்பிடுவாங்க. கிடையவே கிடையாது. பகவானுடைய நாமத்தை கும்பிடுவாங்க. இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதே வந்து சாதாரணமா எதுவுமே இல்லாத பொம்மை சாதாரணமா போயிடுவாங்க. பார்த்தும் பார்க்காத மாரி போயிடுவாங்க. சோ இந்த நாமத்துக்கும், இந்த கண்டி மாலைக்கும் நம்ம இந்த இந்த சிகாக்கும் அது ஒரு ஒரு இது இருக்கு. இல்லைங்களா? அது வந்து ஆன்மீக குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாரி ஒரு குவாலிட்டி. அதே போல் தான் பகவானுடைய சங்குநாதங்கள் அரக்கத்தனமாக இருந்தாலும் சரி, தெய்வீகமான குணம்னாலும் சரி, அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த பகவானுடைய நாமத்தை கேட்க அந்த 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 சவுண்ட கேட்க கேட்க அவங்க பாவம் எல்லாம் போயிடும். அதுதான் வந்து அந்த சுக சகாசுரம் வந்து அந்த வரம் வாங்கிட்டு வந்தது. ஓகேங்களா? அதுதான் வந்து சிசுபாலனை வந்து இறக்கும் போது கூட பாத்தீங்கன்னா, பகவான் வந்து கடைசியா சங்கு ஊதுவார். அவனை வந்து அந்த சுதர்சகத்துல அவனை கொன்னுட்ட பிறகு சங்கு ஊதுவார். சங்கு ஊதிட்டு தான் ஏன்னா அவனுக்கு முக்தி கிடைக்கணும். அப்ப இறக்கும் தருவாரு தலையை கட் பண்ணிடுறாரு. அது இறக்கும் தருவாயிலே அந்த கேட்கணும் சங்குநாதம். ஹரே கிருஷ்ணா. இது மாத்திரம் இல்ல. அதே மாதிரி இவன் வந்து நம்மளுடைய பீமனோட சங்குநாதம் வந்து பாத்தீங்கன்னா, பவுண்டர்னு சொல்லப்படுது. அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு 1000 பலம் கொண்ட அந்த நாதம் அது. பகவானுக்கு எப்படி ஈக்குவலா அந்த மாதிரி ஒரு சங்குநாதம் பீமனுடைய தான். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, திருதராசரோட புதல்வர் எல்லாருமே அசுரத்தன்மையுடையவர்கள். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதர்மவாதிகள். எல்லாருமே அதர்மவாதிகள் தான். ஏன்னா அந்த சைடுல இவரு இருக்கார். நம்ம இப்ப அது இவங்களுடைய மாமா இருக்கார். நகுலனுடையும் சகாதேவனோட மாமா இருக்கிறார். யார் அவரு தெரியுமா? ஞாபகம் யாராவது சொல்ல முடியுமா? சகாதேவனுடையும் நகுலனுடைய மாமா இருக்கிறாங்க. அதாவது அவங்க தாய்க்கு சகோதரர் அவரு. பேர் தெரியுமா? அவர் வந்து துரியோன சைடுல இருக்கார். மறந்துட்டீங்களா? சல்லியன். சல்லியன். சல்லியன் தான் அவர் பேர் அவரு. ஓகேங்களா? இப்ப இவங்களுக்கு மாமா யாருன்னா சகுனி, சல்லியன். இவங்க 2 பேரும் தான் அந்த ஆப்போசிட்ல அங்க இவங்க இதுல இருக்கிறாங்க. பாண்டு சைடுல இருந்து சகுனியை விட்டுருங்க. சகுனி வந்து துரியோதனோட மாமா. இவங்களுக்கு மாமா முறை தான். இது ஏன்னா வந்து இவங்களுடைய மாமாவே தாய் மாமனே அங்க இருக்கிறார். அவங்க சைடுல போய் நிற்கிறார். அது ஒரு சூழ்ச்சினால அங்க போய் மாட்டிக்கிட்டாரு அவர். சோ எல்லாருமே அப்படியே நடுங்குறாங்க அந்த பகவானுடைய சங்குநாதங்கள் கேட்டு. ஆனா அவங்க சைடுல பாருங்க எல்லாமே மேளம் பொத்தலம் எல்லாம் டமால் டிமில் டமால் டிமில் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க சைடுல வெறும் சங்குநாதம் கேட்டவே அந்த மாதிரி ஒரு எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் அதுக்கு அதோட இது பார்த்தீங்கன்னா
இப்ப பகவானுடைய பக்தர்கள் பாத்துங்க, அந்த சங்கநாதம் கேட்டாவே என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அது ஆனந்தம் அடைவாங்க, சச்சித்தானந்தமா செயல்படுவாங்க. ஏன்னா அந்த குவாலிட்டி வரும்போது பகவானுக்கு சரணடைந்த ஒருவனுக்கு மிகப்பெரிய ஆபத்திலும் பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அதே அசுரத்தன்மை உள்ளவனுக்கு தான் அந்த பயம் இருக்கும் இல்லைங்களா? பயம் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்றோம். என்ன சொல்றது பண்ண, ராகே கிருஷ்ணா மாரே கிருஷ்ணா, மாரே கிருஷ்ணா ராகே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லப்படுது. பகவானுடைய ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வந்து திரௌபதி வந்து அந்த இடத்துல வந்து சேலை அதை இது பண்ணும்போது, துச்சாதனை இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அப்போ பகவான் நாமத்தை சொல்றாங்க, ராகே கிருஷ்ணா மாரோ கிருஷ்ணா, மாரே கிருஷ்ணா ராகோ கிருஷ்ணான்னு அவங்க திரௌபதி வந்து அங்க வந்து இது. அதே நாம வந்து பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம், பகவான் நாமத்தை நம்ம மையப்படுத்தி நம்ம செயல்பட்டுட்டே இருந்தோம்னா இந்த வார்த்தை தேவையே இல்லை. அவர் நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிருவார், இல்லைங்களா? நம்ம எப்பவுமே ஹாப்பியாகும். பகவான் கிருஷ்ணனோட பக்கத்தில், தர்மத்தின் பக்கத்துல நம்ம எப்பவுமே இருந்தால் அவருக்கு அனைத்து சகாக்களும் நமக்கு உதவி பண்ணுவாங்க. அவருடைய சகாக்கள்லாம் யாருன்னு பாருங்க, பகவானுடைய பகவத் பக்தர்கள். இப்ப அதுக்காக வந்து இங்க வந்து நம்முடைய ராமபிரானுக்கு லக்ஷ்மணன் இருக்கார், ஹனுமான் இருக்கார், அப்புறம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பலராம் ஐயா இருக்கிறார், இப்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு நித்யானந்த பிரபு இருக்கிறார், அத்வைதர் இருக்கார். இவங்க எல்லாம் சகாக்கள். இவங்க யார் மூலியமா வருவாங்க? நம்மளோட நண்பர்கள் மூலியமாகவும், நம்மளோட தாய் தந்தரி மூலியமாகவும், நமக்கு பிள்ளைகள் மூலியமாகவும் நமக்கு அவங்கதான் சகாக்கள். நமக்கு அவங்க மூலியமா தான் நமக்கு வந்து எல்லா விதமான நல்ல காரியங்கள் நம்ம நடக்கும் இல்லைங்களா? இதுல வந்து கருடோபநாதத்திலும் ரொம்ப அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்காங்க. இது பகவான் அடிக்கடிக்கு எல்லாருக்கும் வரணும்னு அவசியமே இல்லை. அவருடைய சகாக்கள் மூலியமாவே நமக்கு எல்லா விதமான சகல விதமான காரியங்களும் செஞ்சு கொடுப்பார். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்போ இந்த 20வது ஸ்லோகம் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இனி வர ஸ்லோகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது அங்க என்ன நடக்குது, வார்ல என்ன நடக்குது, அப்புறம் வெற்றிக்கான அறிகுறிகள் என்ன, அதை பத்தி தான் நம்ம விரிவா நம்ம இதுல பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த 20வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. பதம் 20. அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா தாத்ராஷ்ட்ரம் கவித்வஜஹ பிரவృத்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவஹ ஹிருஷிகேஷம் ததா வாக்யம் இதமாக மஹீபதே. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அழகா படிச்சீங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வருது பாத்தீங்கன்னா, அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி தயாரானான். மன்னரே, அணிவகுக்கப்பட்ட படை திருராசர் மைத்துரர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான். இப்பவும் சஞ்சயன் தான் பேசிட்டு இருக்கார். இப்போ சஞ்சயன் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கார்? 2வது பாதத்துல இருந்து இன்னமும் சஞ்சயன் தான் இங்க பேசிட்டு இருக்கார். ஓகேங்களா? இப்போ வந்து அனுமானோட கொடி, அதாவது அர்ஜுனோட கொடியில, அவரோட ரதத்துல வந்து கொடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கொடியில வந்து அனுமானோடைய சிம்பிள் இருக்கு, பகவானுடைய சிம்பிள் இருக்கா இல்ல. அவர் அதே மாதிரி இந்த ரதம் கொடுத்தது யாரு கொடுத்தா? அக்னி பகவான் கொடுத்திருக்கிறார். இதையும் வந்து சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப பார்த்தா அனுமானோட, ஏன் அனுமானோட கொடியில வந்து அது அவர் ரதத்துல வந்து கொடியில வந்து அனுமானோட சிம்பிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பகவான் என்ன பண்றாரு, வனவாசம் போன பிறகு எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுக்கிறார். யுதிஷ்டா நீ இங்க போ, ஏடே பீமா நீ இங்க போடா, அர்ஜுனன் இந்த சைட்ல போ, நீ இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பவர் வேணும் எல்லாருக்கும். ஏன்னா வார் வர்றது பகவானே தீர்மானிச்சுட்டார், வார் வைக்கணும்னு. கண்டிப்பா அது தீர்மானிச்சு இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பவர் வேணும். ஆல்ரெடி வந்து இவங்க வந்து வரப்பிரசாதம் தான், தேவரோட வரப்பிரசாதம் தான். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பவர் வேணும் இல்லையா? ஏன்னா இருக்கிறவன் யாரா இருப்பாருங்க? துரோணாச்சாரியர், பீஷ்மர், கர்ணன், 3 பேருமே மகா மகா அதாவது மகா வீரர்கள் அவங்க. சோ அந்த அவங்க எதிர்த்து நிக்க முடியாது. ஏன்னா கர்ணனை பத்தி நம்ம சொல்லிட்டோம், வசுக்களை பத்தி யாரு, பீஷ்மரை பத்தி சொல்லிட்டோம், துரோணாச்சாரிய பத்தி நம்ம சொல்லிட்டோம். 3 பேருமே மகாவீரர்கள் அவங்க. ஸோ அவங்கள அவ்வளவு சாதாரணமா வெல்ல முடியாது. ஸோ இவங்களுக்கு தேவையான பவர் ஒண்ணு வேணும். அதுக்கு அனுமான வந்து பீமனை அனுப்புறார். பீமா நீ போய் உன்னுடைய சகோதரனை போய் பாருப்போ அப்படின்னு அனுப்புறார். ஏன்னா அனுமானோட சகோதரன் தான், ஏன்னா வாயுபுத்திரன் இல்லையா, வாயுபுத்திரன், 2 பேருமே வாயுபுத்திரன் தானே. அதனால நீ போய் உன் சகோதரனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறார். அதே மாதிரி அர்ஜுனனை வந்து சிவபெருமான்கிட்ட அனுப்புறார்.
இது மாதிரி 3 இப்ப 5 பேரையுமே ஒரு இடத்துல அனுப்புறாரு பகவான். இப்ப அனுமான பாக்கிறதுக்கு இவர் வர்றார். யார அனுமான பாக்கிறதுக்கு பீமன் வரான். வரும்போது பாத்தீங்கன்னா உடனே அனுமான் பண்றாரு. ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் சகோதரர்கள் தானே. சரி நம்ம சகோதரனை கொஞ்சம் வித்த காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு மங்கி அது ஒரு வானரம் மாதிரி இருந்து வழியில படுத்துட்டு இருக்கார். ஒத்தடி பாதையில வழியில படுத்துட்டு இருக்கார். ஒரு வயசான வானரம் மாதிரி இருந்து படுத்துட்டு இருக்கார். அப்ப அந்த சைடுல பீமன் வரான். கொஞ்சம் முரணம் இல்ல அவன் வரான். வந்த உடனே டேய் யாரப்பா நீ இங்க படுத்துருக்க, குறுக்கால படுத்துருக்கிற, வானரம் தள்ளிப்படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு. என்ன இதெல்லாம் தாண்டிலாம் இதெல்லாம் என்னால நகர்ந்துலாம் போக முடியாது. இவனா சுத்திட்டு அடு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானரம் சொல்லுது. உடனே பீமனுக்கு சொல்லுன்னு ஏறுது கோவம். என்னடா இப்படி சொல்ற இந்த மங்கி இந்த மாதிரி சொல்லுதேன்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் தள்ளியாவது படு நான் போயிடுவேன் இல்லையா, தாண்டி அப்படியே ஓரமா போயிடுவேன் இல்லையான்னு. இல்ல ஏன்னா தாண்டி தான் போயான்னு. அது தாண்டக்கூடாது. அதுக்கு ஒரு கதை சொல்லுவான் பீமன் அங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும். சோ அவனே சொல்றான் இது தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படியா சரி என்னால முடிஞ்ச வரைக்கும் நகர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு நகர்றாரு. அப்புறம் அவருடைய வால் மட்டும் அப்படியே நிக்குது. அப்போ திருப்பவும் பீமன் சொல்றான் உன் வாலை கொஞ்சம் சுருட்டிங்க அப்படின்னு. எப்பா எனக்கு வயசாகி போச்சு. என்ன நான் நகர்ந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல வாழெல்லாம் சுட்டிலாம் என்ன இருக்க முடியாது. நீ தாண்டி போறதா இருந்தா போ, இல்லைன்னா சுத்திட்டு போ அப்படின்ற. உடனே என்ன சொல்றான் உன்னால முடிஞ்சா அந்த வாழை தூக்கி ஓரம் வச்சுட்டு நீ போய்க்கோ அப்படின்னாரு. நான் தான் நவுந்துட்டேன்ல வாளுன்னா என்ன பண்ண தூக்கி வச்சுட்டு போயேன் அப்படின்றாப்புல. உடனே பீமன் என்ன பண்றான், சரி ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை தூக்குறான். தூக்கவே முடியல அவனால, பீமனால. ஏடா வா இப்படி இருக்கு, இவ்வளவு கனமா இருக்கு, தூக்கவே முடியலையே, இவ்வளவு பாரமா இருக்கு. நான் அப்பதான் அவன் வந்து யோசனை பண்றான் பீமன். ஆஹா அண்ணன் தான் வந்திருக்கான், நம்ம சகோதரன் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சரணாகதி அடைகிறான். அதுக்கப்புறமா அவர்கிட்ட நிறைய கலைகள்லாம் கத்து கொடுக்குறாரு. 1000 பலம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாகராஜனே வந்து பீமனுக்கு அவ்வளவு வரம் கொடுத்திருக்கிறார். நாகராஜனே. அது எங்க அவன் தள்ளி விட்டுருவான். சகுனியும் துரியோதனும் தள்ளி விட்டுறானுங்க ஆத்துல. அங்க போய் நாகலோகத்துல போய் நாகலோகத்துக்கு போன நாக இவங்களும் அவங்களே நிறைய அவனுக்கு 1000 பலங்கள் கொடுத்து அவர் பலம் கொடுப்பாங்க. இவர் வேற ஆஞ்சநேயர் வேற அவ்வளவு பலம் கொடுக்குறாரு. அது இல்லாம வித்தையெல்லாம் நிறைய கத்து கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமான லீலை எல்லாம் பண்றாரு அந்த இடத்துல. அவரோட எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு இன்னும் அதாவது அர்ஜுனோட கொடியில என்னுடைய சிம்பிள் இருக்கணும், என்னோட இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே அதுக்குதான் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி தேரோட கொடியில வந்து சிம்பிள்ல வந்து இங்க வந்து இவருடைய சிம்பிள் இருக்கு. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி இப்போ 21, 22 இந்த பதம் பத்தி பார்ப்போம். என்ன சொல்றாங்க பார்ப்போமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பதங்கள் 21, 22. அர்ஜுன வாச்ச சேனயோருபயோர்मध्ये ரதம் ஸ்தாபயமேச்யுத பாவதேதானி ரிஷேஹம் யோத்துகாமானவஸ்திதாம் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. பதம் 22. योत्स्यमानानवेशेऽहं ययतेऽत्र समागतः तार्तराष्ट्रस्य दुर्बुद्धिर्युक्ते प्रियचिकीर्षवः. हरे कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 21, 22ல இப்பதான் அர்ஜுனனே பேச ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த பதத்துல இந்த அத்தியாயத்துல 21, 22 தான். அப்ப 20 பதம் யாரு பேசியிருக்கா நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் திருதராஷ்டிரர். அதுக்கப்புறம் 2ல இருந்து இந்த 19 பதம் யாரு பேசியிருக்கா, சஞ்சயன் பேசி. இதோட சஞ்சயனோட வார்த்தைகள் இதோட என்ன இது அத்தியாயத்துல கடைசியில கொஞ்சம் பேசுவா சஞ்சயன். ஓகேங்களா? சரி இப்போ அர்ஜுனன் தான் இப்ப முதல் இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு 21வது ஸ்லோகத்துல ஸ்டார்ட் பண்றான். என்ன சொல்றான் பாரு. அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரை போர் புரியும் ஆவலுடன் இங்கு கூடி உள்ளவர்களின் எவர்களோடு நான் இந்த மாபெரும் ஒரு ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்றான். அங்க சஞ்சயன் சொன்னார், 2 சேனைக்கு நடுவுல கொண்டு போய் நிக்க சொன்னாரு அப்படின்ட்டு திருதராஷ்டிரர் சொல்றார். இப்ப அர்ஜுனன் வந்து இந்த பதம் மூலியமாக தெளிவுபடுத்துறார். இது எதுக்காக?
கொஞ்சம் எல்லாம் சவுண்ட் வந்தா மியூட் பண்ணீங்க, என்ன ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து நாம என்ன தெரிஞ்சிடும்? பிடிச்சு அடையாதவரே, எல்லாம் ஒரு பேனா பேப்பர் தான் நோட் பண்ணீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். பகவான அர்ஜுனன் வர்ணிக்கிறான், ஒரு ஸ்லோகத்துக்கும் வர்ணிப்பான், ரொம்ப அற்புதமானது. பிடிச்சு அடையாதவரேன்றான் பகவான். அதே மாதிரி பகவானும் சொல்லுவார் அர்ஜுனனை, ரொம்ப அழகா அவரும் வர்ணிப்பார் பகவான. குந்தி போஜன் வரும் பாருங்க, அதான் நோட் பண்ணுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. பிடிச்சு அடையாதவர் காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். போர் புரியும் அவருடன் இங்கு கூடி உள்ளவர்களின் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்த ஒன்றான். இருபத்தி மூணையும் படிச்சிருவோம். 23 படிச்சுட்டு இதோட ஃபுல் சாராம்சம் நம்ம படிப்போம். இப்போ விழிச்சு அடையாதவரேன்னு பகவான் வர்ணிச்சுட்டான் இல்லைங்களா? இதுக்கப்புறமா இதுல முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன சொல்ற, நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் அப்படின்றான். இந்த இடத்துல நானும் வேற கொண்டு வரான். என்பதை பார்க்கும் பொழுது தயவு செய்து எனது ரதத்தை, இந்த ரதம் யாருடையது? அக்னி பகவான் இவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா தர்மம் இல்லையா, தர்மத்தை காப்பவன். தர்ம அந்த செயல்படனால அக்னி பகவான் இவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இவன் இங்க என்ன சொல்றான், எனது ரதத்தை அப்படின்றான். இரு சேனைகளுக்கும் மத்தியில் நிறுத்தவும்ன்றான். இங்கேயும் வந்து அவன் என்ன சொல்றான், நான் எனது அப்படின்னு அந்த இதை கொண்டு வரான். இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விழிச்சு அடையாதவரேன்னு பகவான முதல்ல ஒரு பிராக்கெட் போட்டான், சூழ்ச்சி பண்ணிட்டான். அது சூழ்ச்சின்னு சொல்ல முடியாது, அதோட இது. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நானும் சொல்றான், எனதுன்னு சொல்ல வரான். ரெண்டு சேனைக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்துங்கன்னு சொல்றான் பகவான என்ன சொல்றான், ரெண்டு சேனைக்குன்னா அப்போ அவனுக்கு கீழ்ப்படிந்தவர் அந்த நிலையை கொண்டு வரான் யார், அர்ஜுனன். ஆனா ஆரம்பமே என்ன சொல்றான், விழிச்சு அடையாதவரைன்னு சொல்லிட்டான். ஆனா இரண்டு சேனைகள் நடுவில் கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து பகவான் ஒரு வேலை செய்யறவர் மாதிரி தானே. காரணம் என்னன்னா, அவர் ரதத்தை ஓட்டுறவர் ஒரு சாரதியா இருக்கிறார், வார்த்தை சாரதியா இருக்கிறார். சாரதின்னு சொல்றதே வந்து பெரிய ஒரு விஷயங்க, பெரிய விஷயம் அது. இப்போ நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், டிரைவர் ஓட்டனா, எப்பா இப்படி ஓட்டுப்பா, ஏன்பா இப்படி ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, அங்க போ, இந்த இடத்துக்கு போ, அங்க போ நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு சாதாரண காருக்கு. ரதம் ஓட்டுறதுல வந்து பெரிய விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, ரதத்துல உட்காந்துட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு முன்னாடி ரதம் சாரதியா இருக்கிறவரு, இவன் கையில வில்லு இருக்கும், அம்பு இருக்கும். அந்த அம்புல ரைட் சைட்ல போன்னு சொன்னா ரைட் சைட்ல குத்துவான் அம்பால. யாருக்கு பின்னாடி ரதம் யாரு சாரதியா இருக்கிறாங்களோ. லெஃப்ட் சைட்ல போனா லெஃப்ட் சைட்ல அந்த ஷோல்டர்ல குத்துவாங்க. இந்த சைட்ல போ அப்படின்னு அம்பால குத்துவாங்க. நேரா போனா நேரா நடுமுதுல குத்துவாங்க. இது ஓகேங்களா? இந்த மாதிரி சில என்ன பண்ணுவாங்கன்னா, காலால எட்டு உதைப்பாங்க. இந்த சைட்ல இந்த கை லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் சைடு காலில், இந்த சைட்ல ரைட் சைட்ல அடிப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரியும் இருக்கும். ஆனா ஒரு வார்னு வந்துட்ட பேருக்கு பாத்தீங்கன்னா, ரெண்டு சேனை நிறைய வார்ல இருக்கும்போது அயோகமா ஊன்னு கத்துவாங்க இல்லையா, கடாமுடன் சவுண்ட் பயங்கரமா இருக்கும் இல்லையா, அப்ப கேட்காது. நீ இந்த பக்கம் வலது பக்கம் போ, இடது பக்கம் போ, நேரா போ, அங்க போன்னு சொன்னா கேட்காது இல்லையா. அப்ப அந்த அம்பு எடுத்து குத்துவாங்க. அதையும் பகவான் தாங்குறார், கடைசியில காட்டுவார் பகவான். இங்க நல்லா அற்புதமா இருக்கும். அதெல்லாம் பின்னாடி படிப்போம், அதெல்லாம் பத்தி காட்டுவார். யார்கிட்ட காட்டுறாரு தெரியுங்களா? அர்ஜுன்கிட்ட காட்டுறார். ஏ அர்ஜுனா, இது வரைக்கும் என்ன எத்தனை குத்துறா பாடுறா, பின்னாடி பாரு, முது காட்டுறாரு. பாத்தீங்கன்னா அங்கங்க குத்துறான் அம்புல. அதையும் காட்டுறார், அதையும் தாங்குறார். யாருக்காக தாங்குறார்? நமக்காக தான் தாங்குறார். இந்த வேதம் நம்ம படிக்கணும். இந்த வேதத்தை படிச்சு உணர்ந்து நம்ம செயல்படணும். நம்ம வாழ்க்கையில மேன்மையோட, இது நம்முடைய வாழ்வியல் இது. அதனால்தான் பகவான் யோகமாயா சக்தி மூலியமாக இங்க வந்து அவதாரம் கொடுத்தார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இறங்க மாட்டேன்றான் அந்த ரதத்துல இருந்து. யார? அர்ஜுனன் திமிர் பிடிச்சவன் இறங்க மாட்டேன்றான். ரொம்ப அதாவது ஒரு எல்லாம் வாரெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏய் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, இறங்குடா அப்படின்றாரு. ஏன்னா இவர் இறங்க மாட்டார். பகவான் இறங்காம உட்கார்ந்துட்டு இருக்கார் ரதத்திலேயே.
ஏய் அர்ஜுனா கொஞ்சம் இறங்குடா, அதுக்கப்புறம் இறங்குடான்னு சொன்னா இறங்க மாட்டேன்றான். அது எப்படி? நான் தானே ரதத்துல நிக்கிறவன், நான் தானே வில்லாளி, நீ இறங்கி என்னை கையை பிடிச்சி இறக்கி விடு அப்படின்றான். அட சண்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இதுக்கு மேல உட்காந்துனா கீழே இறங்கி ஓடி போயிடு அப்படின்றான். யார பகவான் சொல்றாரு. என்ன கிருஷ்ணா இப்படி சொல்றேன்னு, இறங்கும் போது இறங்கி தள்ளி போய் நில்லு போ அப்படின்றாரு. உடனே அவன் சொன்ன உடனே சரி வழி இல்லாம அர்ஜுனன் இறங்கி அங்க ஓடி போய் தள்ளி நிக்கிறான். இன்ன உடனே பகவான் என்ன பண்றார், ரதத்துல இருந்து அப்படியே குதிக்கிறார். அப்படியே குதிச்சுட்டு அங்க போய் அவன் பக்கத்துல நிக்கிறார். பாத்தீங்கன்னா ரதம் டமால் டிமில் பயங்கரமா வெடியுது, வெடி சத்தமா கேக்குது. உடனே அர்ஜுனன் தகச்சு போய் நிக்கிறான். என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றான். அப்பதான் பகவான் சொல்றார், டேய் நீ சொல்றியே, நீ அதாவது ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே நீ சொன்ன நான் என்ன எனதுன்னு சொல்ற, எனது ரதம்ன்ற, இந்த ரதத்தை தாங்கறவனே அனுமான்றா. அனுமான் இருக்கிற வரைக்கும் தான் அர்ஜுனோட பீஷ்மரோட வில்லு அம்பு அவருடைய எல்லா விதமான சக்தியும், துரோணாச்சாரியோட சக்தியும், கர்ணனோட சக்தியும், எல்லாருடைய சக்தியும் தாங்கிட்டு இருந்தார் இவரு அக்னி பகவானும் நானு ரெண்டாவது அனுமான் 3 பேருமே நாங்க தாங்கிட்டு இருந்தோம். தெரியுமா உனக்கு, இவனுக்கு என்ன நான் என்ற அகந்தை உனக்கு இருக்கு அப்படின்னாரு பகவான். இது மாத்திரம் இல்ல, என் உடல்ல பாடுறான்னு சொல்லிட்டு திரும்பி காட்டுறாரு. காட்டினா அங்கங்க குத்தி குத்தி வச்சுக்கிறான். வில்லால குத்துறது, அம்பால குத்துறது, இந்த மாதிரி குத்தி குத்தி வச்சிருக்கான். அப்பதான் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரியா வந்துடும் அவனுக்கு, அர்ஜுனனுக்கு. ஆஹா நம்ம என்ன மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிருக்கேன், இதெல்லாம் தாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 23வது ஸ்லோகம் நம்ம கண்ணிலே தண்ணி வரும். பகவான் யாருக்காக பண்றாரு, நமக்காக பண்றாரு. கீதையை படிக்கணும், கீதையை உணரணும், அவனை நல்வழிப்படுத்தணும், அவன் கடமையை அவன் செய்யணும்ன்றார் பகவான். ஹரே கிருஷ்ணா. சரி 23வது பதம் படிச்சுட்டு பாப்போம்மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பதம் 23. யோத்ஸ்யமானான வேஷேஹம் யயே தேத்ர சமாகதாஹ தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேர் யுத்தே பிரயசிகீர்ஷவஹ. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஸ்லோகத்தை பாருங்க. கெட்ட புத்தியோட விருதாசர் மகன்களையும் மகிழ்விழுக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு. போன ஸ்லோகத்துல நான் அந்த எனது அப்படின்ற இந்த இதை வந்துட்டான், தன்மையில வந்துட்டான். அது என்ன குணம், ரசோ குணம். அது சத்திரனுக்கு உள்ள குணம் தான் அது. ஏன்னா சத்திரனு குணமே அதுதான். ஒரு பிராமணனுக்கு உள்ள குணம் இருக்கும், சத்துவ குணம் இருக்கும், நல்ல குணம் இருக்கும். சாத்விக குணம் கிடையாது, சத்துவ குணம் ஒரு பிராமணன் குவாலிட்டி அது. அதே ஒரு சத்திரியனா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா அவன் ரசோகுணம் தான். நான் தான் சொல்லுவான், எனதுன்னு சொல்லுவான், எனது மக்கள், எனது ராஜ்யம் அப்படிதான் சொல்லுவான். அது அவனுடைய இயல்பு அது, இல்லைங்களா? ஆனா ஆனா அந்த ஸ்லோகத்துல போன விழிச்சி அடையாதவரேன்னு பகவானை ஃபர்ஸ்டே வர்ணிச்சுட்டான், பகவான் சொல்லிட்டான். அப்போ அந்த தன்மை பாத்தீங்கன்னா பகவானை பத்தி யாரெல்லாம் நம்ம முதல்ல பேர் வச்சுட்டு கூப்பிட்டுட்டாவே, அவர் ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாவே, நாம பாவம் பண்ண விட அந்த பாவத்தை பகவான் எடுத்துக்கிறேன்ற. ஏன்னா அது பாத்தீங்கன்னா அந்த அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வரும். ஏன்னா அவனுடைய கடமை அது, அவன் சத்திரியன் இல்லையா? அந்த கடமைக்கு வரும்போது அந்த வார்த்தை நான் என்ற வரும். ஆனா அதே பிராமணனுக்கு வரக்கூடாது, ஒரு சூத்திரனுக்கு வரக்கூடாது, ஒரு வைசியனுக்கு வரலாம். வைசியனும் அப்படிதான், என் கடையா இது, என் தொழில், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னுவான். அது அவனுக்கு ஒரு குணம், அது ரசோ குணம் தான். அது அவனுக்குள்ள இயல்பான குணம் அது, இல்லைங்களா? சரி, இங்க என்ன சொல்றாரு பாருங்க. கெட்ட புத்தியோட திருதராசன் மகன்களை மகிழ்விழுக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். இதுல ஒரு எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க இங்க அர்ஜுனன் சொல்றது. அதாவது கெட்ட புத்தி அந்த 100 புதல்வர்களும் திருதராசோட பசங்க எல்லாருமே அங்கல மகிழ்வுக்கு போய் யாரா வந்திருக்கா, துரோணாச்சாரியா இருக்கிறார், கிருபாச்சாரியா இருக்கிறார், மாமா சல்லியன் இருக்கான், சகுனி இருக்கிறான், பீஷ்மர் இருக்கார், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இவங்களை நான் பார்க்கணும் அப்படின்றான் அர்ஜுனன். இப்போ 21, 22, 23 நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போரில் ஈடுபட்ட வந்தவர்களை பார்க்கவும், யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களின் ஆர்வத்தை காணவும், பலத்தை மதிப்பிட போர்க்களத்தில் சமாதான முயற்சிக்கு இடம் இல்லை. இந்த 4 சாராம்சம் தான், அதாவது இந்த 5 சாராம்சம், இந்த 5 சாராம்சம் கூட தான் இந்த 3 பதங்களும் சொல்லப்படும். போரில் விருப்பங்களை யார் யார் வந்திருக்காங்க, எதுக்காக? இதை பார்த்தோன்னா பயந்துட்டு ஓடுறதுக்காகவா? கிடையாது, இல்லைங்களா? அர்ஜுனுக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஒரு சத்திரியன்றான் வந்திருக்கிறான்,
ஆனா அவங்க எல்லாம் போர் பண்ற அதை பார்க்க வரான், யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்க வரணும். அது பலத்தை மதிப்பிட வந்திருக்கானா பாருங்க. அவனுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலம் என்ன? சமாதான முயற்சிக்கு இங்க இடமே இல்லை. இந்த 5 சாராம்சம் மூலியமாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இப்ப பகவானை வந்து விழிச்சு அடையாதவரேன்னு சொல்லிட்டான். அதாவது இது முந்தின பதத்தை சொல்லிட்டான். இங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானை விழிச்சு அடையாதவர்னு பக்த வசலம் பகவான் கிருஷ்ணர். அதே மாதிரி அச்சுதா என்றுமே விழிச்சி அடையாதவர். அச்சுதான்னு சொல்றது விழிச்சி அடையாதவர் சொல்லப்படும். தூய பக்தியின் ஆணையை மேற்கொள்கிறார். பகவானுக்கு இடையே சேவை செய்ய திவ்யமான போட்டி எப்பவுமே இருக்கும். பகவானுக்கு செய்யற சேவை எப்பவுமே நமக்குள்ள போட்டி இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ பாத்தீங்கன்னா, நீ பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு நீ 2 பலகாரம் தான் பண்ண, நான் 4 பலகாரம் பண்ண போறேன், அதை விட ஸ்வீட்டா பண்ண போறேன் அப்படின்றது ஒரு போட்டி இருக்கும். குடும்பத்துல பாத்திருக்கீங்களா? சரி, நீ ஒரு 4 டிஷ் பண்ணு பகவானுக்கு, நான் ஒரு 5 டிஷ் பண்றேன். அது மாதிரி இப்போ ஒரு போட்டி இருக்கும். நீ இந்த மலர் அலங்காரம் பண்றியா, நான் இதை விட சூப்பரா பண்றேன் பாரு அப்படின்னு பக்தர்களுக்கு போட்டி இருக்கும். ஏன்னா அது வந்து அற்புதமா பகவான் ரசிப்பார். அது வில்லுமங்கு தாகூர் ரொம்ப அழகா அதை ரசிப்பார். அவர் அது மாதிரி தான் செய்வார். வில்லுமங்கு தாகூர் அவரை பத்தியும் படிக்கலாம். சோ பகவானுக்கு இடையே சேவை செய்ய திவ்யமான போட்டி எப்பவுமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பகவானை வந்து பாத்தீங்கன்னா கர்வத்தோடையோ திபுரோடவோ, அதாவது சுயநலத்தோடோ நம்ம பகவான்கிட்ட வேண்டவே கூடாது. ஒரு கோயிலுக்கு போறோம், பகவான்கிட்ட போய் பகவானே என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, என் பையன் படிக்காம இருக்கிறான், அவன் எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கணும், இது இருக்கு அது இருக்கு, வீடு வாசல் வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஏதோ ஒண்ணு போய் முறையிடுவாங்க. அது எல்லாமே அபத்தம், எல்லாமே அபத்தம். அது தவறான செயல். அது தனக்கு வேணும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பகவான் நம்மளை திட்டுவாரு. என்னடா இவனுக்கு என்னடா புத்தி, இவன் சண்டால புத்தியில இருக்கானே அப்படின்னு. ஏன்னா பகவானுக்கு தெரியும் அவனுக்கு என்ன கொடுக்கணும்ன்றது தெரியும். ஏன்னா அவன் செயல்பாடுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? பகவான் ஹரிபக்தியோட இருந்து அவரை ஹரிநாமத்தை சொல்லி எதுவுமே கேட்காம ஹரிபக்தியோட அவர் நாமத்தை சொன்னாவே போதும், நமக்குள்ள இருந்து நம்ம வழி நடத்துவார், நல்வழிப்படுத்துவார். நம்ம படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அன்பால அவர்கிட்ட நாம தற்பெருமை இல்லாம பகவானுக்கு விட்டு அன்பாட நம்ம பக்தி கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், பிரேம பக்தியை கொடுத்து பாருங்களேன், பகவான் அவரை கைத்தால கட்டி நமக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம். எப்படி நம்ம யசோத தாய் பகவானை உரல்ல கட்டி வச்சாரோ அது மாதிரி பகவான் நம்ம வீட்டுக்குள்ளே கட்டி வைக்கலாம் அன்புன்ற கயிறுனால பகவான். ஏன்னா அதுக்கு ரெடியா இருக்கிறார் பகவான். 5 விதமான பக்தி சேவை நம்ம படிச்சோம்ல அறிமுகத்துல, அத மாதிரி பகவான் கிட்ட முறையிடலாம். ஆனா அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வீழ்ச்சி அடையாதவரேன் தான் பகவான் ஆரம்பத்திலேயே. அச்சுதா, அதாவது என்றுமே வீழ்ச்சி அடையாதவர் பகவான் இல்லைங்களா? அதனால்தான் அர்ஜுனன் சொன்ன பிறகு நான் எனது அப்படின்னு சொன்னது கூட அவர் பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா பகவான் அப்படிதான். பகவான் பக்தி மார்க்கத்துல நாம இருந்தோம்னா நாம செய்யற பாவத்துல தெரியாம செய்யற பாவத்துல, அறியாம என்ற பாவத்துல, ஏன்னா நம்ம என்ன வரணும், நாம யாரு, எந்த நம்ம வேலை பார்க்கிறோம், எந்த மாதிரி செயல்படுறோம் தான் அதுதான் வரணும் இல்லைங்களா? ஒரு பிராமண குலத்துல பிறந்துட்டு போய் விவசாயம் பாக்குறாருன்னா அவரு பிராமணனா? இல்ல ஒரு தொழில் ஒரு ஆபீஸ் வச்சு நிர்வாகம் பண்றாரு, அப்ப அவரு பிராமணனா? கிடையவே கிடையாது. தொழில் அவருடைய செயல், அந்த செயலை வச்சுதான் அவர் வர்ணங்களே உருவாக்குறார், அதுதான் உருவாக்கப்படுது. அப்படிதான் பகவான் சொல்றாரு. இப்ப நம்ம இதெல்லாம் அடுத்த அத்தியாயத்துல விரிவா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா விரிவா பார்க்கணும்னா பகவான் கிருஷ்ணன் நம் தேரை ஓட்டுவதற்கு தயாராக உள்ளார். நம்ம என்ன தேரு? நம்மளுடைய நாம தான் தேரு. நம்ம தேரை ஓட்டுறது ரெடியா இருக்கிறார். உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு, நம்ம கூட உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாம தான் அவர்கிட்ட சரணாகதி அடையல. சரணாகதி அடையலாம நான் என்ற அகந்தியோட நம்ம சுத்தின்னு கிடக்கிறோம், அங்கங்க சுத்தின்னு இருக்கிறோம். என் வீடு, என் மக்கள், என் வீடு வாசல், ஏன் பணம், அந்த பணம், இந்த பணம் சொல்லிட்டு நாம தான் நம்மளுடைய சேவையை பகவானுக்கு நம்ம ஒப்படைக்கல. நாம தயாராக அவர்கிட்ட நம்ம சரணாகதி, நம்ம வாழ்க்கையின தேர பகவான்கிட்ட ஒப்படைச்சுனா போதும், அவர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். அப்போ நம்ம செய்யற செயல் எப்படி இருக்கணும் பாருங்க, ஹரிபக்தியோட. உட்கார்ந்தாலும் நின்னாலும் படுத்தாலும் தூங்கினாலும் ஓடினாலும் சரி ஹரிபக்தியோட பகவான் நாமத்தை சொல்லுங்க. எழுந்தா கிருஷ்ணா, உட்கார்ந்தா கோவிந்தா, இப்படி படுத்தா நாராயணா, இப்படி போனா கேசவா மாதவா, பகவான் நாமத்தை சொல்லி பாருங்களேன், அவர் நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். இந்த வாழ்க்கைன்ற தேரை ரொம்ப அழகா வழி நடத்த ஆரம்பிச்சிருவார் இல்லைங்களா? அர்ஜுனா அழகா அதை பிடிச்சான், விடிச்சி அடையாதவரேன்ட்டான்.
ஸோ அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு பாருங்க, இல்லைங்களா? அச்சுத பகவான், ரிஷிகேஷ லீல பகவான். சரி, 24வது பத்துல என்ன சொல்ல வராங்க பாப்போமா? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु पदम् 24 सञ्जय उवाच एवमुक्तो ऋषिकेशो गुडाकेशेन भारत सेनयोरुपयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम् हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து சஞ்சயன் திருப்பியும் பேசுறான். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் திருதராஷ்டிரர், 2ல இருந்து 20 பதம் வரைக்குமே 19 ஸ்லோகத்துல யார் பேசினா? சஞ்சயன் பேசினான். 21, 22, 23 வரைக்கும் அர்ஜுனன் பேசினான். திரும்பவும் சஞ்சயன் பேசினான். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தட்டி எழுப்பினாலும் உங்களுக்கு பதில் வரணும். எந்தெந்த ஸ்லோகத்துல யாரு பேசுறான்னு நினைச்சாவே உங்களுக்கு வந்துடும். அப்ப அந்த ஸ்லோகத்தோட என்ன நடந்ததுன்றத உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு ஸ்டோரி மாதிரி படிங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு இப்ப பாருங்க, இந்த 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 அத்தியாயம் முடிஞ்சோன்னு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் யார் பேசுனா, சஞ்சயன் எத்தனை ஸ்லோகத்துல பேசுனா, அர்ஜுனன் எத்தனை ஸ்லோகத்துல பேசுனா அப்படின்னு நீங்க அது ஞாபகப்படுத்த அப்ப அர்ஜுனன் வந்து அந்த 3 ஸ்லோகத்துல என்ன சொன்னான் அப்படின்னு நமக்கு ஞாபகம். பிடிச்சு அடையாதவரேன்ட்டான், நான் என்றான், எனதுன்றான். அப்ப அதை பத்தி நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றது நமக்கு புரிய வந்துடும், இல்லைங்களா? சரி, இப்போ சஞ்சயன் சொல்றார். சஞ்சயன் கூறினார், பரத உலத்தர் அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தமமான ரகத்தை, அதாவது தப்பா போட்டிருக்காங்க, ரகத்தைன்னு சொல்லணும், இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். ரெண்டு சேனைக்கு நடுவுல கொண்டு போய் தேரை நிறுத்தினார்ன்றத யார்கிட்ட சொல்றான்? ராஷ்டிர கிட்ட சஞ்சயன் வந்து சொல்றாரு இங்க வந்து. அப்போ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடகேசான்னு சொல்லுவாங்க பகவானை. அது பகவான் இல்ல, அர்ஜுனனை. சாரி, தப்பா சொல்லிட்டேன், அர்ஜுனன். அது என்ன வரும்? அர்ஜுனன் சொல்றான், ஏன் அர்ஜுனன் குடகேசா என்று அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்தை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, காண்டீபம் வாங்கறதுக்காக சிவபெருமான் கிட்ட போய் போட்டி போறதுக்கு போறான். அவர்கிட்ட போட்டி போறதுக்கு இல்ல, அவர்கிட்ட போய் கேட்க போறான். அப்போ அங்க போனா அதுக்கு சிவபெருமான்கிட்ட போய் அந்த ஐயன் கிட்ட போய் உடனே போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்க முடியுமா? அவரை டெஸ்ட் பண்ணுவார் இல்ல, எல்லா கடவுளும் அப்படிதான் செய்வாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு. ஒரு வேடன் ரூபத்துல வந்து பகவான ஐயன் வந்து என்ன பண்றாரு, கொடுக்குறாரு, அவனுக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப அழகா பிடிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தூங்கவே மாட்டான். பகவானோட பக்தர்கள் அப்படிதான் இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் தூங்கவே மாட்டாங்க. பகல்ல தூக்கமே வராது அவங்களுக்கு, பெரும்பாலும் தூக்கம் வராது. உடல் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் போது தான் அவங்களுக்கு அந்த அந்த கலப்பு வரும்போது தான் போகும். மேக்சிமம் அவங்களுக்கு தூக்கமே, ஒரு ஒரு சன்னியாசியோ ஒரு பிரம்மச்சாரியோ பகவானுடைய பகவத் பக்தர்களோ 6 மணி நேரம் தூங்குறது பெரிய அறிவு, பெரிய அறிவு. இப்ப நம்ம கிளாஸ் முடிஞ்சது, இப்ப நம்ம வந்து இப்ப அடுத்தது 3வது கிளாஸ் இருக்கு. இதை முடிச்ச பிறகு 3வது லெவல் இருக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக மணி 10:30 ஆயிடும். பக்கத்து வீடு தான், நம்ம பக்கத்து ரூம் தான் இருக்கிறோம். அந்த ரூம்ல போய் போறதுக்கு என்ன ஆயிடுமோ பனி 11 ஆயிடும். திருப்பி 2:30 மணிக்கு எழுந்து உட்காந்துக்கணும். எழுந்து போகாது நம்ம பகவான். அப்ப எத்தனை மணி நேரம் தூக்கம் பாருங்க. நம்ம பகல்லையும் தூங்க கூடாது, நம்ம கிளாஸ் எடுத்துருவோம். இதே வந்து ஆச்சாரிகள்லாம் பாருங்க, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா பகவானுக்கு விக்கிரகத்துக்கு வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, பகவானுடைய விக்கிரகத்தை அவர் என்ன பண்ணணும், படுக்க வைக்கணும். அவரை தூபம் போட்டு படுக்க வைக்கணும். அவர் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அவர் நெய்வேத்தியம் பண்ணி, கோவில்ல வந்து அவர் நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் படுக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில திரும்ப வந்து அவருக்கு மங்களார்த்தி பண்றதுக்கு, அவருக்கு அலங்காரம் எல்லாம் பண்றதுக்கு அவர் திருப்பி தூபம் போட்டு எழுப்பி அவரை சங்கெல்லாம் ஊதி மேளத்தாளெல்லாம் கொட்டி அவர் எழுப்பி உட்கார வச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அப்ப ஆச்சாரிகளோட வேலை அது. இப்ப இவனுக்கு ஏன் அந்த மாதிரி தூக்கத்தை வென்றதனால், தூக்கத்தை யாரெல்லாம் வந்து அதிகமாக தூங்குறாங்களோ கண்டிப்பாக ரசோகுணம். அது ரசோகுணம் இல்ல, சண்டால குணம் சொல்லுவாங்க. அது என்ன குணம் பாத்தீங்கன்னா தமோ குணம். அது தமசுல கொண்டு போய் விட்டுரும். அதிகமா தூங்குனாவே நம்மளுக்கு தமசுல விட்டுரும். அது பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வரும், புத்தி சரியா வேலை செய்யாது. சோ இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ ஏன் அர்ஜுனன் தூக்கத்தை வென்றவன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தான். அதுதான் வந்து குடகேசான்னு அவனை வந்து வர்ணிக்கிறது. அறியாமை வென்றதனால், அறியாமைன்னு சொல்றது என்ன, அசுர குணம். அது 6 குணத்துல ஒரு குணம் அசுர குணம். எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பகவானுடைய பக்தனாக இருந்தாலும் சரி, யாரையும் ஏமாத்தக்கூடாது, நாமளும் ஏமாத்தணும், இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அறியாமையும் சரி, துக்கத்தையும் தொலைத்தவன் தான் அர்ஜுனன். அதுக்குதான் அவனுக்கு பேரு குடகேசா அப்படின்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.
சரி, இப்ப இதுல வந்து இன்னும் விஷயம் பாருங்க. உணர்விலும் சரி, உறக்கத்திலும் சரி, பக்தனால் கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம் மற்றும் நிலைகளை நினைப்பதிலிருந்து ஒருபோதும் விடுபட்டிருக்க முடியாது. இது ஸ்ரீல பிரபுபாதாவோட பொன்மொழி. ரொம்ப அழகா சொல்றாரு பாரு. பகவானோட உணர்வோட இருக்கும்போது காலைல எழுந்துக்க போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையை பார்ப்பாங்க, கையை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, இப்படின்னுவாங்க. இதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கணும், நாள் நல்லா இருக்கணும், நல்லா போகணும், இன்னைக்கு நல்ல இந்த இந்த இவங்க முகத்துல முடிச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் மூட நம்பிக்கை. இதெல்லாம் கம்ப்ளீட் மூட நம்பிக்கை. உள்ளுக்குள்ளேயே பரமாத்மா இருக்காருங்க. நமக்குள்ளேயே பரமாத்மா இருக்காரு. நாம எங்க போய் பார்க்கணும்? பார்க்கவே தேவையில்ல. எழுந்துக்கும் போதே ஹரே கிருஷ்ணா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு போது ஜெயம் தான் நமக்கு. இதுக்காக முகத்தை பஞ்சினி அது இதெல்லாம் மூட நம்பிக்கை. அதான் இந்த கீதையில வந்து மூட நம்பிக்கை என்னன்றது ரொம்ப அழகா சொல்றார். ஏன்னா எங்க அப்பா தான் என்ன வழி நடத்தினார், எங்க அம்மா தான் வழி நடத்தினாங்க, இந்த குடும்பம் தான் வழி நடத்துது, இவங்கள செல்வத்தை நான் மேன்மை அடைஞ்சேன், அதெல்லாம் கிடையாது. நீ செஞ்ச கர்மாக்கு தகுந்த மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கை அமையும். அதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லைங்களா? உணர்விலும் சரி, உறக்கத்திலும் சரி, பக்தனோட பகவான் நாமத்தை சொல்லுவான், அவருடைய ரூபத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பான், பகவானுடைய ரூபத்தை, அவருடைய விக்கிரகத்தை நினைச்சுக்கிட்டே இருப்பான். அந்த குணங்கள் பாத்தீங்கன்னா பகவானுடைய குணங்கள் நினைச்சுட்டு இருப்பான். ஆஹா, பகவான் இந்த லீலை பண்ணிருக்காரு, இந்த மாதிரி பண்ணிருக்காரு, அதை பத்தி நினைப்பான். சிந்திச்சுட்டுதான் எதை பேசினாலும் சரி பகவானை பத்தி தான் பேசுவான், மையப்பட்டு. பகவான் இந்த லீலையில அவ்வளவு அற்புதமா பண்ணாருங்க, அது மாதிரி பண்ணாருங்க, நாமளும் அது மாதிரி இருக்கணுங்க, நாம இப்படிதான் போனோங்க அப்படிங்க அப்படின்னு அதுதான் உதாரணம் சொல்லுவான். ஒரு யாரு? பகவானுடைய அனநிய பக்தன். அதான் ஸ்ரீல பிரபுபாதா இல்லைங்களா? அப்ப நாம என்ன செய்யணும்? நாம என்ன செய்ய வேண்டும்? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம், பகவத்கீதையை கேட்கணும், படிக்கணும், அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம செயல்ல கொண்டு வரணும். அதுதான் சனாதனம் சொல்றது. அதுதான் நம்முடைய வாழ்வியல். படிக்கிறது கேட்கறது மட்டும் இருந்தா போதுமா? அதான் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, எண்ணமும் செயலும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எண்ணமும் செயலும் ஒன்னா இல்லைன்னா பூர்ணம் அடைய முடியாது. கேட்கறது மட்டும் இருந்தா போதுமா? நம்ம செயல்ல கொண்டு வரணும். அதை செயல்ல கொண்டு வந்தா நம்ம படிச்சுட்டோம்ப்பா, நான் டாக்டர் படிச்சுட்டேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை செயல்ல கொண்டு வந்தியா, அதுதான் பூர்ணம், அதுதான் உனக்கு முக்தி, அதுதான் உன்னுடைய கடமை இல்லைங்களா? அப்ப நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், கேட்கிறோம், அது நம்ம செயல்ல கொண்டு வரணும், நம்ம வாழ்வியல்ல கொண்டு வரணும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபிக்கணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. 25வது பதம் என்ன சொல்லுது பாப்போம்மா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பதம் 25. பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் சமஹீர்ஷிதாம் உவாச பார்த்த பஷ்யைதாம் சமவேதாம் குருரிதி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 25ல சொல்ற பீஷ்மர், துரோணர் மற்றும் உலக தலைவர்கள் முன்னிலையில் பார்த்தா இங்கே கூடியிருக்கும் குரு வம்சத்தினை பார் என்று பகவான் கூறினார். நல்லா புரிஞ்சுங்க. இது பகவான் சொன்னாரா? இது யார் பேசுறா? சொல்லுங்க பாப்போம். பகவான் பேசுறோம். நம்ம தஜி சஞ்சயன் சொல்றார். ஹரி போல். பகவான் தான் சொல்றாரு பிரபுஜி. பகவான் தான் பேசினாரு. ஆனா இது பகவான் டைரக்டா பேசல, அர்ஜுன்கிட்ட டைரக்டா பேசல, இந்த இடத்துல ஸ்லோகத்துல வரல. அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். எப்பவுமே பகவான் பேசுறாருன்னா ஸ்லோகத்துல என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? பகவான் உவாச அப்படின்னு வரும், அந்த வார்த்தை வரும். பகவான் பேசினார்னா முழுமுழு கடவுளான கிருஷ்ணர் கூறினார் அப்படின்னு வரும். ஆனா இந்த இடத்துல சஞ்சயன் திருதராஷ்டிரகிட்ட சொல்லிட்டு இருக்கான். 24 பதத்துல இருந்து 25வது பதம் சொல்றான். என்ன சொல்ற? கடைசி பதம் பாருங்க. குரு வம்சத்தினை பார் என்று பகவான் கூறினார் அப்படிதான் சொல்றான். இது சஞ்சயனோட கண்டினியூட்டி, அந்த போன ஸ்லோகத்தோட தொடர்ச்சி. அதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஆனா அதுதான் நம்ம அறிமுகத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அறிமுகத்துல நம்ம பார்த்தோம். எப்பயுமே பகவான் பேசுறாருன்னா பகவான் உவாசா, பகவான் பேசினார் அப்படின்னு வரும், ஃபர்ஸ்ட்லயே வந்துருவாங்க. அது ரொம்ப நோட் பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல தேரை கொண்டு போய் நிறுத்திட்டான், பகவான் நிறுத்திட்டாரு. இவன் உடனே பாக்குறான். சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரர் சொல்றான் 24லும் 25லும், பீஷ்மரும் துரோணர் மற்றும் உலகத்தரவுகளை முன்னிலையில் பார்த்தா இங்கே கூடியிருக்கும் குரு வம்சத்தினை பார் என்று பகவான் கூறினார் அப்படின்னு யார் சொல்றா? சஞ்சயன் சொல்றான் ராஷ்டிரகிட்ட. சஞ்சயன். அவன் வாயிலிருந்து என்ன வருது பாருங்க? பகவான் வருது.
பகவான் சொல்றான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்லாம பகவான் சொல்றான். அப்ப அவனுக்கு யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இது வரைக்கும் அர்ஜுனன் புரியல. இது வரைக்கும் பகவானை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவினர், நண்பர் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கான் அர்ஜுனன். இன்னும் பகவானை இது பண்ணல. ஆனாலும் வர்ணான்னு வர்ணிக்கிறான். சரி, இந்த பதம் பாருங்க, கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா நல்லா இருக்கும். 26வது பதம் என்ன சொல்றது பாப்போமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्ण प्रभु। तत्र पश्यत् स्थितान् पार्थ पितॄन् अधपिता महान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा हरे कृष्ण माताजी। हरे श्वशुरान् सुहृदशैव सेनयोरुभयोरपि। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा। இந்த இடத்துல பாருங்க 26ல போர்க்களத்தின் இருதரப்பு சேனைகளின் நடுவே நின்றபடி தந்தைமார்கள், பாட்டனார்கள், ஆச்சாரியர்கள், மாமன்கள், சகோதரர்கள், மகன்கள், பேரன்கள், நண்பர்கள், மாமனார்கள் மற்றும் பல நலன் விரும்பிகளும் கூடியிருப்பதை அர்ஜுனன் பார்க்க முடிந்தது இந்த இடத்துல. சரி, இப்ப நாம வருவோம், இந்த இடத்துல வருவோம். இப்போ வந்து சேனை நடுவுல வந்து பார்த்தாச்சு, தந்தைமார்கள் சொல்றான் அர்ஜுனன். தந்தைமார்கள் யாராருன்னு தெரியுமா? திருதராஷ்டிரன் தானே பிரபு, பெரியப்பா. திருதராஷ்டிரன் இங்க இல்லையே, சேனையில இல்லையே. இங்க இல்ல. பீஷ்மர் சொல்றதா இல்ல துரோணரா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாட்டனார்கள் அப்படின்றான். பாட்டனார்கள் அப்படி பீஷ்மர் சொல்றீங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அப்பாஸ்தானம், விதுர் கூட அப்பாஸ்தானம். ஆமா ஆமா பிரபுஜி, கரெக்ட். சொல்றேன். இப்போ பாட்டனார்கள் நீங்க என்ன சொன்னீங்க? பீஷ்மர். பீஷ்மர் பாட்டனார் தான். ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்றான். கிருபாச்சாரியார். கரெக்ட். ஓகே. மாமன்கள் சொல்றான். தர்மர் பிரபுஜி. சல்லியன், சகுனி. சகோதரர்கள் சொன்னா, சகோதரர்கள்னா பாத்தீங்கன்னா இவங்க சைட்லயும் சகோதரர் இருக்காங்க, அவங்க சைட்லயும் சகோதரர் இருக்காங்க. துரியோதனோட அண்ணன் தம்பியும் சரி, இவங்களோட தம்பியும் சரி சகோதரோட மகன்கள் வேற இருக்கிறாங்க. மகன்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய பேரன் வேற இருக்கிறான். அர்ஜுனோடயும் சரி பேரன்மார்கள்லாம் இருக்கிறாங்க. நண்பர்கள் வேற இருக்கிறாங்க. நலம் விரும்பி வேற இருக்கிறாங்க. மாமனார்கள் வேற இருக்கிறாங்க. மாமனாருக்கு தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா? சம்பந்தி இவங்கெல்லாம் இருக்காங்க. மாமனார் சொல்ல போனா இவரு இருக்காரு, துருபதன் வந்து பாத்தீங்கன்னா துருபதன் தவற சொல்லிட்டேன், துருபதன் மாமனார்கள் மற்றும் நல விரும்பிகள் கூடியதை அர்ஜுனன் பார்க்க முடிந்தது. சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, தாத்தா பீஷ்மர் மாத்திரம் கிடையாது, சோமதத்தர் 2 பேருமே தாத்தா நிக்கிறாங்க. அவங்க ஆச்சாரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார். மாமன்கள் சல்லியன், சகுனி இருக்கிறான். சகோதரர்கள் கௌரவர்கள் இருக்காங்க. அப்புறம் மகன் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் இருக்கான். அவருடைய இவனோட சகோதரர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. சகோதரோட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே சகோதரர்கள் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இவங்க சைட்லயும் சகோதரன்ல தரலன்னு வருது. ஆமா வரும். பட் ஆனா வந்து இந்த இடத்துல ஒன்னும் அதை பிரகடனப்படுத்தல மாத்த பிரபுஜி, அது பிரகடனப்படுத்தல. நம்ம வந்து கடைசியா தான், அதாவது கீதையெல்லாம் முடிஞ்ச பேர் தான் நம்ம தெரியும் சகோதரன் தெரிஞ்சு. எப்ப தெரியும்னா கீதையெல்லாம் முடிச்சு உபதேசம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு அந்த 16, 17ஆம் தேதி அந்த இது மட்டும் தெரியும். யாருக்கு? அவனுக்கே தெரியும், அர்ஜுனனுக்கு. அது வரைக்கும் தெரியாது. இது வந்து ஆரம்பம், முதல் போரே தொடங்கலையே, போரே தொடங்கல. ஓகேங்களா? மகன்கள் பார்த்தீங்கன்னா லட்சுமி, அது மாதிரி நிறைய மகன்கள் இருக்காங்க. அவங்க சைடுல நிறைய மகன்கள் இருக்காங்க. அது யாருக்கு? கௌரவோட பிள்ளைகளும் இருக்காங்க, அதே மாதிரி இவங்களோட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நண்பர்கள் பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன்,
அது மாத்திரம் கிடையாது, அசோத்தாமன் மாத்திரம் கிடையாது. இவங்க ஆப்போசிட்ல இவங்க சைட்லயும் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க சைட்லயும் நண்பர்கள் இருக்காங்க. நலம் விரும்பி பண்ண வர்மன் இருக்கான். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வர்ணிச்சுட்டே போலாம். நிறைய பேர் இவங்க சைட்ல எல்லாமே இருக்கிறாங்க. சரி, இப்ப நாமும் 26 படிச்சிருக்கிறோம். 27 28ல இருந்துதான் இப்போ அர்ஜுனோட வந்து அந்த 5 விதமான கவலைகள் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம முக்கியமான இடத்துல மகாபாரதத்துல இது, அதாவது பகவத்கீதையில முக்கியமான இடத்துல வந்திருக்கும். இது வரைக்கும் சேனையில யார் யார் இருந்தா, யார் யார் போனா, யார் யார் சங்கத்து ஊதனா, இவங்க எதுக்காக வந்து அனுமான் ஏன் அந்த கொடியில இருக்கிறார், ஏன் அக்னி பகவான் பேரு, காண்டி மைனா, இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இனிமேல் தான் லக்ஷ்மணன் என்ன பிரபுஜி, அது வந்து மகன், அதாவது பாத்தீங்கன்னா இவங்களோட பையன், விகர்ணோட பையன். அதாவது ஷார்ட்டா லட்சுமணன் போட்டாச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கௌரவோட பிள்ளைகள் வந்து 100 பேருக்குமே வந்து ஆளுக்கு 2 3 வச்சிருக்காங்க. நிறைய பேர் வரும் பிரபு, நிறைய பேர் வரும். விகர்ணோட பையன் மீது வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க சைட்லயும் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே நிக்கிறாங்க, பேரன் கூட இருக்காங்க, பேரன்மார்களும் சண்டை போடுறாங்க. சரி, இப்போ சண்டை விட மாட்டேன் என்பதற்கான காரணங்கள் 28ல இருந்து 46 பதம் வரைக்கும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் 27வது ஸ்லோகத்தை தான் சொல்ல போறான். அதை படிச்சு நம்ம 26 வரைக்கும் படிச்சிருக்கிறோம். 27 தான் சொல்ல போறான். அவன் என்னன்றத கதை அவன் என்ன ப்ராப்ளம் சொல்ல போறான். 28 46 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனோட ஏன் சண்டை செய்ய மாட்டேன் அப்படின்ற காரணத்தை சொல்ல போறான். ஓகேங்களா? சரி, இப்போ அது காரணங்கள் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா 28வது அத்தியாயத்துல 28வது ஸ்லோகத்துல இரக்கத்தை பத்தி சொல்றான் அர்ஜுனன். அதே மாதிரி 31வது இன்பம் இல்லை அப்படின்றான். இந்த போர் பண்றது எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு ஹாப்பினஸே இல்லைன்றான். 36ல பாவ செயல் சொல்றான். இந்த போர் பண்றதுனால பாவ செயல் தான் வரும்ன்றான். 45ல குடும்ப பாரம்பரியம் கெட்டு போயிடும்ன்றான். என்னன்றது விரிவா படிப்போம், பொறுமையா விரிவா படிப்போம். 46ல இருமனம் அப்படின்றான். 40 இருமனம்னா காந்தி பீத்தை தூக்கி தேர்ல போட்டு உக்காந்துட்டான். போர் பண்றேன்னு வந்துட்டு இந்த சைட்ல 11 அந்த சைட்ல 7 சேனையை வர வச்சுட்டு நான் போர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உக்காந்தா எப்படி இருக்கும் பாரு, சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? அப்ப டபுள் மைண்ட் அவனுக்கு இருக்கு. நமக்கு அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பகவான். நமக்கு எப்பவுமே 2 விதமான குணங்கள் நமக்கு இருக்கவே கூடாது, ஒரே ஒரு புத்தி தான் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த காரியத்தை செவ்வனே செஞ்சு நம்ம முடிக்கணும். செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா நம்ம போச்சு, நம்ம வந்து அது அவ்வளவுதான் இல்லைன்னா. சண்டை செய்ய விட மாட்டேன் என்பதற்கான காரணங்கள் இந்த 5 விதமான காரணங்கள். இப்ப 28 வந்து நம்ம படிக்க போறோம். 27வது பாதத்துல என்ன சொல்ல வரார் அப்படின்ற பார்த்துட்டு அதுக்கடுத்து உள்ள போலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 27வது பதம். ஹரே கிருஷ்ண பிரபு. பதம் 27. தான் சமீஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்தூனவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்ணு விஷீதன்னிதமப்ரவீத். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 27ல பாருங்க, குந்தின் மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட பொழுது கருணையில் முழுகி இவ்வாறு கூறினான். அதாவது இப்போ சஞ்சயன் வந்து இப்பதான் முடிக்கிறான். இதோட முடிக்கணும், பார்ப்போம் 28ல என்ன சொல்றான். 28ல இருந்து அவன் அர்ஜுனன் தான் பேச ஆரம்பிக்க போறான். இனி இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் அவன் தான் பேச போறான். இதோட பகவான் எங்கேயுமே பேச போறது இல்லை, பகவானோட ஸ்பீச் கொடுக்க போறது கிடையாது, எல்லாமே அர்ஜுனன் தான் பேச போறான். ஏன் சொல்றாரு பாருங்க, குந்தியின் மகனான அர்ஜுனன் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்வையிட்ட பொழுது கருணையில் முழுகி இவ்வாறு கூறினான். இதுல என்ன சஞ்சய் என்ன சொல்றான் பாருங்க, கருணையில் முழுகி அப்படின்றாரு. என்ன மாதிரி கருணை பாருங்க அவருக்கு அர்ஜுனனுக்கு. 28 படிச்சிருவோமா? 28 படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு விளக்கம் பார்ப்போம். 27 28ஓட சாரம்சத்தை நம்ம தெளிவா பார்க்கணும். என்ன சொல்றீங்க? ஹரே கிருஷ்ணா. 28வது பதம் படிக்க மாட்டேன். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தே மம காத்ராணி முகம் பரிசுஷ்யதி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த இடத்துல அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே. இப்ப இது வரைக்கும் 27 வரைக்கும் சஞ்சயன் பேசிட்டு இருந்தார். 24 25 26 சஞ்சயன் பேசினார்.
அர்ஜுனன் 3 ஸ்லோகத்தை தான் பேசினான். திருதராஷ்டிரர் 1 ஸ்லோகத்தை தான் பேசினான். 19 ஸ்லோகம் சஞ்சயன் பேசினான் முதல்ல, இல்லைங்களா? ஞாபகம் வச்சுங்க. சரி, இந்த இடத்துல அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சுட்டார். என்ன சொல்றார்? எனது அன்பு கிருஷ்ணரே, ஓரிடம் உணர்வுடன் என் முன் கூடி உள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உழுவதை உணர்கிறேன்றான். பயப்படுறான். ஏன்னா எழுத்தாப்புலர்களுக்கு யாரு? இவரு இருக்கார், பீஷ்மர் இருக்கார், துரோணாச்சாரியா இருக்கார், மாமா சல்லியன் இருக்கான், கிருபாச்சாரியா இருக்கார், சகுனி இருக்கிறான், நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரர்கள். ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. ஹரே கிருஷ்ணா, இத என்ன யூடியூப்ல போகுது. ஹரே கிருஷ்ணா. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சஞ்சீன் சொன்னான். என்ன சொன்னா? இரக்கத்தோட சொல்றான் அப்படின்னு சொன்னான், இல்லைங்களா? போன ஸ்லோகத்துல பார்த்தோம். கருணையில இரக்கத்தோட கருணையோட முழுங்கி இவர் கூறினான் அப்படின்றான். அது சஞ்சீன் சொன்னது. இந்த இடத்துல வந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே உறவினர்கள் எல்லாம், அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் கொல்லணுமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இது நல்ல குணம் தான். ஆனா அவனுடைய வர்ணத்துக்கு நல்ல குணம் இல்லை அது. அந்த வர்ணம், இப்ப நாம கூட பாருங்களேன், நாம ஒரு சத்திரனா இருக்கிறோம், ஒரு தாசில்தாரா இருக்கிறோம், ஒரு கலெக்டரா இருக்கிறோம், ஒரு நிர்வாகம் பண்றதுல, கவர்மெண்டோட நிர்வாகம் பண்றதுல நம்ம இருக்கிறோம்னா நாம அதெல்லாம் பார்க்க முடியுமா? இல்லைங்களா? கவர்மெண்ட்டை வழி நடத்தணும். ஒரு சத்திரன் எப்படி வழி நடத்தணுமோ அதுதான் வழி நடத்தணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா என்ன மாதிரி இருக்கும் பாருங்க, தப்பாதான் போகும். சரி, அதை பத்தி ஒரு விளக்கமா படிப்போமா? கொஞ்சம் விரிவா படிக்கலாம். இதோட இந்த ஸ்லோகத்தோட உட்பார்வை நம்ம பாத்தீங்கன்னா, இரக்கத்தினால் முழுகி போனான். பற்று, இது வந்து பற்று. இது ஏன்னா அந்த வர்ணத்துக்கு தகுந்த பற்று இருக்கக்கூடாது. அது தன்னுடைய கடமை என்ன? போரிடணும். அது யாரா இருந்தாலும் சரி, மாமனா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா, தவறு பண்றான்னா அதை நீ தான் தட்டிடணும். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் நீ தான் ஃபாலோ பண்ணும். நீயே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காண்டிபேட்டி தேர்ல போட்டு உக்காந்துட்டீங்கன்னா அப்ப யாரு தான் அதை செய்வாங்க? இல்லைங்களா? அப்போ அனைவரும் ரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் நீ பாக்குற. அப்படி எதுக்கு சேனையை கூட்டின்னு வந்த? எதுக்கு நான் போர் பண்றேன்னு உள்ள வந்துட்டேன்? கடமைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அந்த கடமை நீ சரிவர பண்ணணும் இல்லையா? நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது வெண்மையா, அது ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்றதுக்கா? அது கிடையவே கிடையாது. இதெல்லாம் போலி மனிதர்கள், மித்தியாசாரன்னு சொல்லுவாங்க. போலி மனிதர்கள் அது மாதிரி இருக்கவே கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்லணும், சரினா சரின்னு சொல்லணும், இல்லைங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் பார்ப்போம். இப்ப ஒரு 4 விதமான ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்க எல்லாருக்கும் தான். இப்ப முதல் கேள்வி, நீங்க எல்லாம் அந்த ஸ்தானத்துல வந்துருங்க. என்னதுன்னா, உங்கள் சகோதரனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. மருத்துவர்கள் அதுதான் ஒரே தீர்வு என்கிறார்கள். ஆனால் அவர் மிகவும் பயப்படுகிறார். யாரு? நம்மளுடைய சகோதரர், உங்களுடைய சகோதரர் பயப்படுறார். அறுவை சிகிச்சை பண்ண சொல்றாங்க, ஆனா அவர் பயப்படுறார். நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். மருத்துவரோட அழைச்சி போவீங்களா, கூட்டிட்டு போய் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வீங்களா? இல்லைன்னா பயந்து இருக்கிறாரு அதனால ஒரு வலி மாத்திரை முடிச்சு அவர் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? இந்த 2 கொஸ்டின் கேட்கறேன். நீங்க உங்களுடைய சகோதரரோ சகோதரியோ யாரோ உங்க கூட இருக்கிறவங்க, நீங்க கொஸ்டின் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. நீங்க என்ன தீர்மானம் பண்ணுவீங்க? மருத்துவரிடம் அழைத்து போய் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அது 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு செய்யணும் இல்ல மருந்து குடிக்கும், இல்லைங்களா? உரிய மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணி அந்த நோயை குணப்படுத்தணும்னு தான் நினைப்போம் பிரபுஜி. ஓகேங்களா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப முதல் கேள்விக்கு இதுதான் ஆன்சர்னு வந்து வச்சு. இப்ப 2வது பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நீதிபதி, நீங்க ஒரு ஜட்ஜா இருக்கிறீங்க. குற்றம் சாட்டப்பட்ட ஒரு 18 வயது பையன், உங்களோட பையனே வச்சுங்க, உங்களோட பையனோ இல்லைன்னா வேற யார் பையனோ, யாரோ ஒரு பையன் கூட்டு அதாவது பலாத்காரம் குற்றம் செய்திருக்கிறான் என்று கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க ஒரு ஜட்ஜா இருக்கிறீங்க. அப்போ 2 விதமான ஒரு கொஸ்டின் வருது, ஆப்ஷன் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி அடுத்தவர்கள் இத்தகைய குற்றங்கள் செய்ய பயப்படும்படியாக அவனுக்கு கடமையை தண்டனையை
வழங்குவீர்களா? இல்லனா அவனுக்கு நிச்சயமாக. சிறு வயது என்று நினைத்து அவன் வாழ்க்கை வீணாகி விடாதவாறு தண்டனை தருவீர்களா? ஆப்ஷன் பாரபட்ச பிரபு. பாரபட்சம் இல்லாம தண்டனை சிறுவயது என்று வழங்கி மத்தவங்க அத செய்யாம எந்த தவறு செய்யாம இருக்க வழிவகை செய்வோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே. அப்ப அவனுக்கு சின்ன வயசு தானே, அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில வீணாக கூடாது இல்லையா? அவனுக்கு ஏதாவது சின்ன தண்டனை கொடுத்து அது மாதிரி செய்வீங்களா? அப்படின்னா பாரபட்சம் பார்த்த மாதிரி ஆயிடுமே பிரபுஜி. அறிவோல் அறிவோல். ஏன்னா இந்த லா எப்படி சொல்றது, 18 வயசுக்குள்ள பண்ணா சிறுவர் சீர்திருத்த சட்டத்துல போட்டுறாங்க, தண்டனை கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயம். ஆனா இன்னைக்கு தப்பு பண்றது அந்த மாதிரி பிள்ளைகள் தான் பண்றாங்க. 16 இருந்து 18 வயசு உள்ள பிள்ளைகள் தான் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கிறது நாட்டுல. ஏன்னா நம்முடைய லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கு சட்டங்கள். சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். சரி, இந்த இடத்துல வந்து நாம நீதிபதியா இருக்கிறதுனால இனி அடுத்தவர்கள் இத்தகைய குற்றங்கள் செய்ய பயப்படும்படியாக அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்குவீர்கள் அப்படின்றத கொஞ்சம் நாம பேசுகிறோம் இல்லைங்களா? சரி, இன்னொரு கேள்வி பாருங்க. உங்கள் நெருங்கிய நண்பர் தீவிரவாத கும்பலில் உள்ளார். உங்கள் நெருங்கிய நண்பர் இல்ல உங்க மகனா கூட வச்சுங்க, ஏதோ ஒரு ஒண்ணு வச்சுங்க. போலீஸ்க்கு இல்லைன்னா பெரியவர்களுக்கு தெரிவிப்பீர்களா? அல்லது அவனுக்கு முடிவெடுக்க சுதந்திரம் தருவேன், அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைப்பீங்க? ஹரே கிருஷ்ண பிரபு. போலீஸ்க்கு தெரிவிப்போம். போலீஸ் உங்க மகனா இருந்தா கூட? ஆமா, மகனா. ஆமா ஆமா பிரபுஜி. பாரபட்சம் இல்லாம நம்ம கடமையை நம்ம செய்யணும் பிரபுஜி. அப்ப நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்தை தப்பு பண்ணா எந்த ஒரு இது இல்லாம நாம இந்த செயல் பண்ணணும் இல்லைங்களா? அற்புதமா அற்புதம் அற்புதம். ஏன்னா இதெல்லாம் எண்ணம் கிடையாது, நம்மளுடைய செயல். இதெல்லாம் செயல சில பேர் யோசனை பண்ணுவாங்க, நம்ம பிள்ளை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், கோர்ட்ல போய் நின்ட்டான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு தண்டனை கொடுத்தோம்னா அவன் எப்படியாவது வெளியே வர வைக்கிறது முயற்சி. இன்னைக்கு 99% அதுதான் நடக்குது மாத்தாஜி, அதுதான் நடக்குது. தப்பே பண்ணிட்டான், தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வழியில போய் சட்டத்தை மறைக்கிறாங்க. ஏன்னா பகவான் என்ன சொல்ல தெரியுங்களா? கருட புராணம் என்ன சொல்ல தெரியுங்களா? நீ தவறு செஞ்சுட்டு நீ நினைச்சிட்டாவே அதுவே உனக்கு முத்திக்கான வழி கண்டுபிடிச்சிட்ட. அந்த தவறை செஞ்சிட்டேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு கூனி குறுகி வெக்கப்பட்டு அந்த தண்டனையை அனுபவிக்கிறான் பாருங்க, இந்த வாழ்நாள் அனுபவம், அவன் கண்டிப்பா முக்தி அடைவான். கண்டிப்பா முக்தி அடைவான். கூனி குறுகணும், அவன் கூனி குறுகி வெக்கப்படணும், வெக்கப்பட்டு அந்த தண்டனையை அனுபவிக்கணும். அவன் அனுபவிச்சு இந்த வாழ்நாளே அனுபவிச்சிடணும். அவன் இல்லைன்னா 7 தலைமுறை போனாலும் அவன் முக்தி அடைய முடியாது. இது கருட புராணத்தில் சொல்ல இல்லைங்களா? ஆனா இங்க அர்ஜுனன் என்ன வேலை பண்றான் பாருங்க. எதிர்த்தாப்புல இருக்கிறவன் சகுனி என்ன பண்ணிட்டு இருக்கான், பீஷ்மர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, துரோணாச்சாரியார் என்ன பண்றாரு, கர்ணன் என்ன பண்றான், துரியோதனன் என்ன பண்றான். அவனை சண்டை போடாம கொல்லாம பாவத்தை உண்டு பண்றதுக்கு துணை போறான் இவன் அர்ஜுனன். தப்பு இல்லைங்களா? தவறுங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, என் குழந்தை கீரையும் காய்கறியும் சாப்பிட மாட்டேன்னு நம்ம வீட்டு பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குதுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சில கவர்ச்சிகரமான தயாரிப்புகள் செய்து ஏமாற்றி காய்கறி சாப்பிட செய்வீங்களா? அவன் சந்தோஷம் என் சந்தோஷம் என்று அவனுக்கு பிடித்ததை மட்டும் தர தொடங்குவீங்களா? உண்மையை சொல்லுங்க. இல்ல பிரபுஜி, அவங்கள வற்புறுத்தி நம்ம இப்ப ஏதாவது ஒரு வகையில பாசாங்க பண்ணியாவது ஊட்டி விடுவோம், அவங்களுக்கு அதை உட்கொள்ள செய்வோம். எதையாவது சொல்லி இதுதான் சாப்பிட்டா சத்து அந்த மாதிரி ஏதாவது சொல்லி வற்புறுத்தி அவங்கள சாப்பிட வச்சு அதோட பயனை அடைய வைப்போம் பிரபுஜி. இது இது நம்ம கரெக்டான செயல். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டான செயல். ஆனா நம்ம நடைமுறையில வருமா அப்படின்றது. ஏன்னா இன்னைக்குள்ள பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கும்போது மொபைலை கொடுத்துட்றாங்க, இல்ல சிப்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க. சிப்ஸ் பாக்கெட்லாம் ரொம்ப அதெல்லாம் குணம் ரசோகுணத்தை கொண்டு போகும், கம்ப்ளீட் ரசோகுணத்தை கொண்டு போகும். இதெல்லாம் படிப்போம், பின்னாடி படிப்போம் பாருங்க. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இது கொடுக்கவே கூடாது. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான் சின்ன குழந்தை, கை குழந்தை, சின்ன குழந்தையா இருக்கும், அது எல்கேஜி யூகேஜி இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க ஸ்கூலுக்குள்ள போகாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இதை வாங்கி கொடுத்துருவாங்க, கையில் கொடுத்து அனுப்புறாங்க. நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன், ஸ்நாக்ஸ்ன்ற பேர்ல அதான் வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. அதுதான் சொல்லப்படுது, அவன் சந்தோஷம் என் சந்தோஷம் என்று அவனுக்கு பிடித்த மட்டும் தொடங்குவேன் சொல்றது. இது எல்லாமே அதுதான்.
நான் கீரை சாப்பாடு மட்டும் சொல்ல, எல்லாமே உண்டு. எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க தான் பெரியவங்க, நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். நாம தான் தீர்மானிக்கணும். தீர்மானிச்சுட்டு அவங்கால அவன் நின்று சுயமா சிந்திக்கிற நிலைமை வந்த பிறகு நீங்க அங்கிருந்து விலகி நிக்கலாம். அதை விட்டுட்டு சின்ன பிராயத்திலே நாம என்ன பண்றோம், அவன் சாப்பிடணுமே, அவன் கத்துறானே, அடம் பிடிக்கிறானே, மொபைலை கொடுத்துறது. நிறைய வீட்டுல பாருங்க மொபைலை சின்ன குழந்தைங்க வச்சு பார்த்துக்கிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு கண்ணு ப்ராப்ளம், அண்ட் மைண்டு ப்ராப்ளம், வேற மைண்ட்ல எங்கேயும் போகாது அந்த குழந்தைங்க, இல்லைங்களா? சில கவர்ச்சிகரமான தயாரிப்புகள் செய்யுது. அதே வந்து குழந்தைங்களுக்கு கவர்ச்சிகரமா என்ன சொல்லுவோம் பாருங்க. நம்ம குழந்தைகளே பாத்தீங்கன்னா நம்ம தாய் என்ன பண்றாங்க, ஏய் நிலாவை பாரு நிலாவை பாரு நிலாவை பாருன்னுவாங்க. கிட்ட வருது ஆகாட்டு ஆகாட்டுன்னு டக்குன்னு வாயில வச்சிருவாங்க. அது என்ன தெரியுங்களா? அதுதான் ரசோகுணம்னு சொல்லப்படுது. ஆனா தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு அது. குழந்தை ஏமாத்தி எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு ஒரு செய்யறாங்க. அந்த செயல் கூட செய்யக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. அந்த சின்ன பிராயத்திலேயே அந்த குழந்தை நினைக்குமா, என்னை ஏமாத்தி அம்மா சாப்பாடு ஊட்டிட்டாங்களே அப்படின்னு. என்னை ஏமாத்தி அந்த அம்மா தாயின்னு சாப்பிட ஊட்டிட்டாங்களே. அந்த ஏமாத்துற குணம் அப்பவே அந்த குழந்தைகளுக்கு நின்றுடுமா. ஆனா அந்த குழந்தைகளுக்கு எப்போ வரும் தெரியுங்களா? ஒரு குறிப்பிட்ட வரும்போது அந்த வரும். அது ரசோகுணம் சொல்லப்படும். அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? பகவானுக்கு அது அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது பகவானுடைய லீலையை சொல்லுங்க. உன் வாயில பகவான் இருக்காரா காட்டுறா, பகவான் இருக்கார் பாரா அப்படின்னு ஆகாட்டே வாய் ஊட்டுவோம். யசோதை அப்படிதான் ஊட்டுவாங்க சாப்பாடு. பகவத் பக்தர்கள் பகவானுடைய லீலையை சொல்லி குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. ஏமாற்ற குணமே நம்ம சொல்லி கொடுக்கலாம், எந்த குழந்தைகளுக்கும் சொல்லி தரங்க. அதே பகவானுடைய லீலை சொல்லி, பகவான் எவ்வளவு லீலை பண்ணிருக்காருங்க, எவ்வளவு லீலை பண்ணிருக்காரு. பயப்படாதரா, பயப்படாதரா, பகவான் பாடுறா, ஒத்த சுண்ட வரல தூக்குனாரா பாடுறா அப்படின்னு சொன்னோம். ஆனா சிரிப்பாங்க சில இப்போ உள்ள பசங்க எல்லாம், ஏங்க சுண்ட வரல ஒரு மலையை தூக்க முடியுமா, என்னமா நீ பேசுற? ஏன்னா நீங்க சொல்றது விதம் சரியில்லைன்னு. சின்ன பிராயத்திலிருந்தே குழந்தைங்களை வேத பாடசாலை சேருங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளை சேர்க்க முடியலையா, விட்டுருங்க, பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. பசங்க எல்லாம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க, கல்யாண வயசு வந்து போச்சு, விட்டுருங்க. ஆனா அட்லீஸ்ட் உங்க பேர பிள்ளைகளையாவது ஒரு வேத பாடசாலை சேருங்க. வேதத்தை படிக்க வைங்க, கீதையை படிக்க வைங்க, ஸ்ரீமத் பாகவத்தை படிக்க வைங்க. பிள்ளைகள் ரொம்ப அற்புதமா வளருவாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருக்கணும், இல்லைங்களா? இதுதான் கவர்ச்சி. எப்படி பகவானை மையப்படுத்தி செய்யறதுதான் கவர்ச்சி. அவன் சந்தோஷம் என் சந்தோஷம் நின்ட்டீங்கன்னா குழந்தைகள் அதர்மவாதியா ஆவாங்க. நான் செய்யறதுதான் கரெக்ட்னு சொல்லுவாங்க. அப்பாவே எழுத்து பேசுவாங்க, அம்மாவே எழுத்து பேசுவாங்க, பெரியவங்களாம் எழுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்முடைய வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம், இல்லைங்களா? அதே குழந்தைகளை வேத படிக்க வைங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய கல்கட்டாவில் இதே பிரம்மகவுடிய சம்பிரதாயத்துல, இதே வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்துல நம்முடைய ராமானுஜ ஆச்சார் அந்த இடத்துல குடியில போய் பாருங்க, யாரு இருக்கா? பிள்ளைகளே இல்ல. வெளிநாட்டுக்காரங்க வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, வேதத்தை படிக்க வைக்கிறாங்க. இப்ப அதே கல்கட்டாவில் வந்து பாருங்க, நம்முடைய பிரம்மகவுடிய சம்பிரதாயத்துல மாயாப்பூர்ல போய் பாத்தீங்கன்னா 4000 குழந்தைகள் படிக்குதுங்க. 4000 குழந்தைகள். என்ன வயசுன்றீங்க? 4 வயசு குழந்தைங்க, 3 வயசு குழந்தைங்க சேர்த்து வச்சிருக்காங்க. யாரு? எல்லாம் வெளிநாட்டு பிள்ளைகள் தான். உக்ரைன்ல இருந்து, ரஷ்யன்ல இருந்து, பிரிட்டிஷ்ல இருந்து, அங்கங்க கனடால இருந்து குழந்தைங்க எல்லாம் கொண்டு வந்து படிக்குது. எல்லாம் வெள்ளை வெளியா இருக்குதுங்க. நம்ம ஊர் குழந்தைங்க 400 பேரு 300 பேர் தான் இருக்கிறாங்க. அதோட வேலையை அதுவே செஞ்சுக்குதுங்க. அது வேலை செஞ்சது இல்லாம அடுத்தவங்களுக்கு துணி துவைச்சு கொடுக்குதுங்க. அவங்க ட்ரெஸ் அவங்களே துவைச்சுக்கணும். அவங்க அதாவது ஒரு 10 பேர் இருக்கானா 10 பேருக்கு சேர்ந்து நீங்க சமைச்சிங்க. அவங்களே குழந்தைங்க சமைக்குதுங்க. சமைச்சு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுதுங்க, பாராயணம் பண்ணுதுங்க, வேதத்தை படிக்க வைக்கிறாங்க. இதே ஹைதராபாத்ல பாருங்க, இதே விஜயவாடால பாருங்க, சென்னையில எங்க இருக்கா பாருங்க. வேத பாடசாலை எங்க இருக்குது? பார்த்து குழந்தைங்களை பேர பிள்ளைங்களை வேதத்தை படிக்க வைங்க, உபநேசம் பண்ண வைங்க. இது மாதிரி பண்ண வச்சீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப நல்லா போகும். அதை விட்டுட்டு நாடு கெட்டு போச்சு நாமளே சொல்லிக்கிறோம். நாம சரிந்தாதான் அர்த்தம். அதுதான் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி 2வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல கர்மயுகத்துல பகவான் ரொம்ப அழகா கொடுக்குறாரு, இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம இப்போ அர்ஜுனோட கவலையை பார்த்தோம், 4 விதமான செயல்பாடு பார்த்தோம். இரக்கம் என்பது மிக சிறந்த நற்குணம். ஆனால் அது தவறாக பயன்படுத்தும் போது இதயம் பலவீனத்தை பிரதிபலிக்கிறது. அர்ஜுனுக்கு நல்ல குணம் தான், அது தத்துவ குணம் தான், நமக்கு எல்லாருக்கும் வேணும் அந்த குணம். ஆனா அதே வந்து அதிகமாக போகும்போது நாம வீழ்ச்சி அடையும். அதுதான் பற்று. ஒரு உயிர் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ அதிகமாக பற்று வைக்கும் போது நாம வீழ்ச்சி அடைவோம். நம்ம இதயம் பலவீனமாக ஆக்கப்படுது, இல்லைங்களா?
சரி, இதோட இந்த கிளாஸ் நிறுத்திப்போம். நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு 29ல இருந்து படிப்போம். ஓகேங்களா? வாஞ்ச கல்பத்தராய கிருப சிந்தேவ சபதனான பாவனீய வைஷ்ணவி நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद की जय। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। डाउट केकलाम। हरे कृष्ण हरे कृष्ण प्रभु जी।